வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 ஓட ஈகோசிஸ்டம் இந்த சாப்டரை முடிக்க போறோம். இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்ப்பா. சரியா, பேசிக்கான கொஸ்டின் வரும். அதான் சொல்றேன்ல, ஈகோ சிஸ்டம் அந்த யூனிட் இருக்குல்ல, அது ரொம்ப சிம்பிளானது. அது நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம 24 to 30 மார்க்ஸ் 24 to 32 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரியா, சோ இந்த சாப்டர் நம்ம என்சிஆர்டி லைன் பை லைன் கவர் பண்ண போறோம். சரியா, எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, சரியா, எதெல்லாம் எக்ஸாம்ல வரலாம் அதை நான் நடுநடுல சொல்லி கொடுப்பேன். சரி, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க வேற எதுவுமே படிக்க தேவை இருக்காது. சரியா, சோ ஆரம்பிக்கலாமா? பெர்ஃபெக்ட். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈகோசிஸ்டம்னா என்ன? ஈகோசிஸ்டம்னா என்ன? ecosystem நீங்க பாத்தீங்கன்னா is visualized as a functional unit of nature where living organism interact among themselves also with the surrounding physical environment. சரியா, இதுல என்ன சொல்றாங்க? லிவிங் ஆர்கானிசம் ஏபயோட்டிக், காத்து, டெம்பரேச்சர், மண்ணு, இது கூட இன்டராக்ட் பண்றாங்க. சரியா, அது இல்லாம லிவிங் ஆர்கானிசம் தன்னுக்குள்ளேயே, சரியா, நம்ம பிளான்ட் கூட இன்டராக்ட் பண்றோம், இல்லைன்னா நாம மத்த மனுஷங்கள், மத்த மிருகங்கள் கூட எல்லாம் இன்டராக்ட் பண்றோம். இந்த யூனிட் எங்க அந்த இன்டராக்ஷன் நடக்குதோ அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஈகோசிஸ்டம் சொல்றோம். சரி சார், நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர்ல நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்றது, ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருந்தா அதோட வாழ்க்கையை ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது பார்த்தோம். இப்போ இந்த சாப்டர்ல நம்ம லிவிங் ஆர்கானிசம் பத்தி நல்லா கத்துக்க போறோம். ஓகே, சரி பார்க்கலாம். ஈகோசிஸ்டம் என்னன்னு புரிஞ்சாச்சு. சரியா, ஈகோசிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, vertical distribution of different species occupying different level is called stratification. சரியா, stratification என்ன பாரு, ஒரு நீ என்ன பண்றேன்னா காடுக்குள்ள போறேன்னு வச்சுக்கோ. சரியா, காடுக்குள்ள போனோம்னா அங்க பெரிய மரம்லாம் இருக்கும். சரியா, பெருசா மரம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹைட் மரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடி கொடிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல் இருக்கும். புரியுதா? சோ ஒரே காட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் லென்த்ல டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல டிஃப்ரெண்ட் பிளான்ட் இருக்கு. இதுதான் என்ன சொல்றோம்? ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் லேயர்ஸ் அப்படிங்கிறோம். சரியா, இது பாரு, எல்லாத்தோட பெரிய மரமா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் மீடியம் ஹைட்டான மரம், அதுக்கப்புறம் இன்னும் சின்ன மரம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடி கொடிகள். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லு. இது என்ன சொல்றோம்? நம்ம வெர்டிகல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறோம். சும்மா ரொம்ப அவ்வளோ ஒன்றும் கத்துக்கிறது இல்லை. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரீ ஆக்கியூபைங் டாப் வெர்டிகல் ஸ்ட்ரேட்டா ஆர் லேயர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல ட்ரீ டாப் லெவல்ல இருக்கு. சரியா, shrubs second and herbs and grasses occupy the bottom. சரியா, ட்ரீ ரொம்ப பெருசு, ஹையஸ்ட் லெவல்ல. நடுவுல பாத்தீங்கன்னா நார்மலான ஹைட்டான செடி கொடிகள்லாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புல்லு, அதுக்கப்புறம் சின்ன ஹர்ப்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பிளான்ட்லாம், அதெல்லாம் ஹர்ப்ஸ் சொல்றோம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி லேயரிங் ஆகுது. சரியா, அதான் சும்மா. ஓகே, வெரி ஈஸி, ஒண்ணுமே இல்லை. சரியா, இப்போ நீங்க காம்போனன்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, நம்ம இந்த சாப்டர்ல பேசிக்கா படிக்கிறது இதுதான். நம்ம ஈகோசிஸ்டமோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி, ப்ரொடக்டிவிட்டி என்ன, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதை படிக்க போறோம். ரெண்டாவதா டீகம்போசிஷன் அப்படின்னா என்ன, அதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகுது, அதுல என்னென்ன ஆர்கானிசம் இன்வால்வ் ஆறாங்க, அதை பார்க்க போறோம். மூணாவது பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஒரு ஈகோசிஸ்டம்ல எப்படி ஃப்ளோ ஆகுது பாரு. நம்ம சன்னுல இருந்து நம்ம பிளான்ட் அந்த எனர்ஜியை கேப்சர் பண்ணி ஃபுட்டா மாத்துறாங்க. அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம். சரியா, அப்ப நம்ம சாகுறப்ப அந்த எனர்ஜில என்ன ஆகுது, அந்த நியூட்ரியன்ஸ் என்ன ஆகுது, திருப்பி மண்ணுக்குள்ள போகுது. பிளான்ட் அந்த மண்ணுல இருந்து திருப்பி நியூட்ரியன்ஸ் எடுக்கும், தன்னோட லைட்டை யூஸ் பண்ணும். புரியுதா? சோ இந்த எனர்ஜி ஃப்ளோ சைக்கிள் என்ன, அதை நம்ம பார்க்க போறோம். புரியுதா? ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் சைக்கிளிங். நான் சொன்னேன்ல, நமக்குள்ள இப்ப நான் என்னப்பா, என் பாடியில என்ன இருக்கு, என் பாடியில கால்சியம் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, நியூட்ரியன்ஸ் தான் இருக்கு. புரியுதா? சோ ஒருத்தர் யாராவது செத்து போறாங்கன்னா அவங்க பாடியோட கான்ஸ்டிட்யூயன்ட் மண்ணுல கலந்துருது. புரியுதா? சோ அது திருப்பி அர்த்துக்கு போயிருது. அதான் சொல்றோம், நம்ம மண்ணின் மைந்தன் சொல்லுவோம்ல, நம்ம மண்ணால தான் செய்யப்பட்டுள்ளோம்ப்பா. நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம மண்ணிலே கலந்து போயிடும். சரியா, எனர்ஜி ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னாப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எனர்ஜி எப்பவுமே யூனி டைரக்ஷன்ல தான் போகும். அப்படின்னா சன்ல இருந்து எனர்ஜி பிளான்ட்டுக்கு வரும். சரியா, பிளான்ட்ல இருந்து நமக்கு பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அப்படியே போயிட்டே இருக்கும்.
சரியா? ஆனா எனர்ஜி வந்து எப்பயும் சன்னுக்கு திருப்பி போகாது, இது நடக்காது. The flow of energy is always unidirectional. ஆனா நியூட்ரியன்ட் ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சைக்கிளிக்கலா இருக்கும். நியூட்ரியன்ட் ஃப்ளோ வந்து சைக்கிளிக்கலா இருக்கும். எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்பவுமே யூனி டைரக்ஷனலா இருக்கும். புரிஞ்சுச்சா? சரிப்பா. இது வந்து இதுதான் காம்போனன்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம். இதை நம்ம இந்த வந்து சாப்டர்ல மெயினா படிக்க போறது ப்ரொடக்டிவிட்டியை பத்தி படிக்க போறோம். சரியா? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன, இதுல இருந்து நீட் எக்ஸாம்ல क्वेश्चन வந்தது. சரியா? அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் ஸ்டெப்ஸ் என்ன, சரி அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நீட்ல क्वेश्चन வந்திருக்கு. அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ, எனர்ஜி வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அதை பத்தி क्वेश्चन வந்திருக்கு. சரியா? பிரமிட் ஆஃப் பயோமாஸ், பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயகிராம்ஸ் இருக்கு, அதை பார்க்க போறோம். கடைசியா நியூட்ரியன்ட் சைக்கிளிங், இதுல கார்பன் சைக்கிளிங், பாஸ்பரஸ் சைக்கிளிங், அது எப்படி சைக்கிள் ஆகுது அதை பார்க்க. ரொம்ப சிம்பிளான சாப்டர் சொல்றேன். ஓகே? ஆனா ஈஸியா நம்ம வந்து மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். 8 மார்க்ஸ் மினிமம் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே? பெர்ஃபெக்ட். கடைசியில நம்ம வந்து நீட்டோட क्वेश्चन கூட பார்ப்போம். 2023 என்ன क्वेश्चन வந்து அதை பார்க்க போறோம். சரியா? இப்போ வரைக்கும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட் போட்டுருங்க. ஓகே, சோ பார்க்கலாம்ப்பா. சரியா? A constant input of solar energy is the basic requirement of any ecosystem to function and sustain. புரியுதா? சன் தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம சன் தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. புரியுதுல? நம்ம சன்னோட எனர்ஜியை தான் என்ன ஆகுது, நம்ம பிளான்ட் வந்து கேப்சர் பண்ணுது by the process of photosynthesis. ஆமாவா இல்லையா? சன் என்ன பண்ணுது, சன்னோட லைட்ட நம்ம பிளான்ட் வந்து கேப்சர் பண்ணி சாப்பாடு பண்ணுது, ஃபுட் குளுக்கோஸ் பண்ணுது. இந்த ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடுறோம். மற்ற மிருகங்கள்லாம் எது வேணாலும் சாப்பிடலாம், மற்ற மிருகங்கள் கூட இதை தான் சாப்பிடுறது. புரியுதா? சோ சன் இஸ் த அல்டிமேட். சன் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாதுப்பா. சன் வந்து அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சன் இல்லைன்னா ஈகோசிஸ்டம் சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா பிளான்ட்டுக்கு சாப்பாடு கிடைக்காது, பிளான்ட் சாப்பாடு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலைன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. சோ எந்த உயிரினத்துக்கும் சாப்பாடு கிடைக்காது. அதனால சன் வந்து அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. புரியுதா? உனக்குள்ள இருக்கிற எனர்ஜி வந்து சன் கிட்ட இருந்து வந்திருக்கு, எனக்குள்ள இருக்கிற எனர்ஜி வந்து சன் கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? யோசிச்சு பாரு. நம்ம வந்து சன்னோட பார்ட். ஆமா, ரொம்ப யோசிக்க வைக்காதீங்க சார். ஓகே, எனிவேஸ் சோ பார்க்கலாம்ப்பா. சோ பிரைமரி ப்ரொடக்ஷன் என்னப்பா பாரு. பிரைமரி ப்ரொடக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் டிஃபைன்ட் as amount of biomass or organic matter produced per unit area over a time period by plants during photosynthesis. It is expressed in terms of weight gram per meter square or energy that is kilocalorie per meter square. என்ன சொல்றாங்க பாருப்பா, பிளான்ட் இருக்குல்ல, பிளான்ட் என்ன பண்ணுது, சன்னோட எனர்ஜியை ஃபுட்டா மாத்துது. சரியா? சன்னோட எனர்ஜியை ஃபுட்டா மாத்துது. சோ பிளான்ட் என்ன பண்ணுது, பிளான்ட் வந்து பயோமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு புது கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ நம்ம பிளான்ட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மாஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அது நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறோம். புரியுதா? நான் ஒரு பிளான்ட் வச்சுக்கோ, நான் ஒரு பிளான்ட். சரியா? நான் சன்னோட எனர்ஜியை ஏத்துக்கிட்டு போட்டோசிந்தசிஸ் பண்ணி நான் வளர்ந்துட்டு இருக்கேன். நான் சின்ன பிளான்ட்டா இருந்தேன். நான் என்ன ஆனேன், நான் வந்து ஒரு சின்ன பிளான்ட்டா இருந்தேன், நான் வந்து பெரிய பிளான்ட்டா மாறினேன். எப்படி மாறினேன், நான் சன்னோட எனர்ஜியை கேப்சர் பண்ணி என்ன பண்ண, சன்னோட எனர்ஜியை கேப்சர் பண்ணினா பிக் இல்ல செய்து, நான் சூரியனுடன் எனர்ஜியா கேப்சர் செய்து வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. புரியுதா? அந்த பிளான்ட் வந்து வளர்ந்து பெருசாயிருச்சு. புரியுதா? சோ என்ன பண்ணுச்சு பிளான்ட், என்ன பண்ணுது, பிளான்ட் வந்து பயோமாஸ் கிரியேட் பண்ணுச்சு. பயோமாஸ்னா புது பேரன்கைமா, குளோரன்கைமா, அதோட பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி, நியூட்ரியன்ட்டை யூஸ் பண்ணி பிளான்ட் என்ன பண்ணுது, அதோட பாடியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. புரியுதா? இது என்ன சொல்றோம், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நம்ம பிளான்ட்டோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, அத பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்றோம். சரி சார், அதை நம்ம எப்படி மெஷர் பண்றோம், கிராம்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியால எவ்வளவு கிராம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு சின்ன ஏரியால எவ்வளவு கிராம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லனா கிலோ கேலரி பர் மீட்டர் ஸ்கொயர், எவ்வளவு கேலரி எனர்ஜி
ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஒரு சின்ன ஏரியால எவ்வளவு கேலரி எனர்ஜி பிளான்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு அதான் அப்படிதான் கால்குலேட் பண்றோம். சரி சார், புரிஞ்சிருச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ரேட் என்னன்னாப்பா? எஸ், ரேட் வந்து ஆப்வியஸா பர்டிகுலர் டைம்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அதை நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? கிராம்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் per இயர், இல்லனா கிலோ கேலரி per மீட்டர் ஸ்கொயர் per இயர், அப்படி கால்குலேட் பண்றோம். புரியுதா? ஒரு சின்ன இடத்துல நம்ம எவ்வளோ பயோமாஸ் எவ்வளோ வெயிட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா அது யார் பண்ண முடியும்? பிளான்ட் பண்றது. சரியா? பிளான்ட் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ பாடி வெயிட் கிரியேட் பண்ணா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. சரியா? குறிப்பிட்ட டயத்துல எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்குன்னா என்ன சொல்றது? அது வந்து ரேட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ரேட் பாரு, ரேட்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட டைம் சேர்த்துட்டோம்னா அது ரேட்னு அர்த்தம். சரியா? ஒரு இயர்ல ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியால எவ்வளவு கிராம் பாடி வெயிட் ஆட் ஆயிருக்கு, பிளான்ட்டோட வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளான்ட்டோட வெயிட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா பிளான்ட் வந்து சன்னோட எனர்ஜியை கேப்சர் பண்ணி புதுசா கெமிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணி அதோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. சரியா? இது வந்து பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்டரி ப்ரொடக்டிவிட்டிப்பா. சரியா? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன? இப்போ நாம என்ன பண்றோம்? சரியா? நம்ம என்ன பண்றோம்? இது வந்து என் ஃப்ரெண்ட் பீட்டர். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் பீட்டர். இப்ப பீட்டர் என்ன பண்றாருன்னா பீட்டர் வந்து இந்த பிளான்ட்ட சாப்பிடுறாரு. பீட்டர் வந்து பிளான்ட்ட சாப்பிடுறாரு. சரியா? பீட்டர் பிளான்ட்ட சாப்பிட்டு அவரோட வெயிட் வந்து 60 kgல இருந்து இப்ப 90 kgs ஆயிருச்சு. புரியுதா? சோ பீட்டரோட பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அவர் வந்து பிளான்ட்ட சாப்பிடுறாரு, இல்லைனா அவர் வந்து கோழி சாப்பிடுறாரு. கோழி which eats plant. He is eating chicken which is eating plant or he is eating plant directly. So என்ன ஆச்சு? இவர் கூட வெயிட் இன்க்ரீஸ் பண்றாரு. இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது என்ன சொல்றோம்னா நம்ம வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறோம். என்ன சொல்றோம்? செகண்டரி புரியுதாப்பா? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி என்ன அர்த்தம்? நம்ம வந்து பிளான்ட்ட சாப்பிட்டு இல்லனா வேற எந்த ஆர்கானிசமை சாப்பிட்டு which eats plant. புரியுதா? டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நாம வந்து நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? ஆடு இருக்கு. சரியா? ஆடு வந்து பார்த்தோன்னா எலி மாதிரி இருக்கு. பட் ஆனா இது ஆடுன்னு வச்சுக்கோ. சரியா? ஒரு ஆடு இருக்கு. ஆடு வந்து புல்ல சாப்பிட்டு அதோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுது. புரியுதா? சோ ஆடோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது எதால? புல்லால. சோ ஆடு கூட ஒரு பயோமாஸை கிரியேட் பண்ணுது. ஆடு வந்து அதோட மசில்ஸ் டெவலப் பண்ணுது. மசில் அது வந்து பயோமாஸ் தானே. இது என்ன சொல்றோம்? இது வந்து நம்ம செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறோம். சரியா? பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றது. ஏன்னா பிளான்ட் வந்து டைரக்டா சன்னை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளோடது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா நம்ம வந்து பிளான்ட்டை யூஸ் பண்ணி இல்லைன்னா டைரக்டால இல்லைன்னா இன்டைரக்டா நம்ம வந்து பிளான்ட்டை யூஸ் பண்ணி பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்டைரக்ட்னா எப்படி? நம்ம வந்து ஆடை சாப்பிடுறோம். சரி, நான் வெஜிடேரியன் பசங்க நம்ம வந்து ஆடை சாப்பிடுறோம். ஆடு வந்து என்ன சாப்பிடுது? புல்லை சாப்பிடுது. இன்டைரக்டா நம்ம வந்து புல்லுகிட்ட இருந்து தான் நம்மளோட எனர்ஜியா ஆர் நம்மளோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இந்த சின்ன டாபிக் பாத்தீங்கன்னாப்பா, சரியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது எக்ஸாம்ல வரும் இந்த டாபிக். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் an ecosystem is the rate of production of organic matter during productivity. என்ன சொல்றாங்க? ஒரு ஈகோசிஸ்டம்ல நிறைய பிளான்ட் இருக்கா? அந்த பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் செஞ்சு எவ்வளோ பாடி வெயிட் இன்க்ரீஸ் பண்றாங்களோ, எவ்வளவு பயோமாஸ் கிரியேட் பண்றாங்களோ, அது நம்ம என்ன சொல்றோம்? ஜிபிபி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரினா பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? அப்ப என்ன ஆகும்? பிளான்ட் பயோமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுல. ஆனா பிளான்ட் வந்து சில எனர்ஜியை யூஸ் பண்ணுது. கொஞ்சமான எனர்ஜி, கொஞ்சமான பயோமாஸ் அது சர்வைவலுக்காக யூஸ் பண்ணுது. சரியா? சோ அது வந்து என்ன சொல்லுவோம்? ரெஸ்பிரேட்டரி லாசஸ். சரியா? பிளான்ட் என்ன பண்ணுது? பிளான்ட் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது. சோ அதனால என்ன ஆகுது? சம் பயோமாஸ் வந்து சில பயோமாஸ் வந்து யூஸ் ஆயிருது. சரியா? சோ gross primary productivity minus respiratory losses is equal to net primary productivity. net. புரியுதா? நான் ஒரு பிளான்ட்னு வச்சுக்கோயேன். நான் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி நான் வந்து ஒரு குளுக்கோஸ் பயோமாஸை கிரியேட் பண்ணேன். அதுல சில ஒரு சின்ன கொஞ்சம் நான் வந்து நான் என் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டேன்.
புரியுதா? என்னோட சர்வைவல்காக யூஸ் பண்ணேன், ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டேன். அதை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த என்ன வரும்? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. புரியுதா? இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து இஸ் அவைலபிள் ஃபார் த அதர் ட்ராபிக் லெவல்ஸ். ஓகே, சோ பாருங்க, a considerable amount of GBP is utilized by plants in respiration. Plant photosynthesis பண்ணி என்ன பயோமாஸ் கிரியேட் பண்ணுதோ அதுல வந்து கொஞ்சம் வந்து அதை யூஸ் பண்ணிக்குது for respiration. Gross primary productivity minus respiratory losses is equal to net primary productivity. இது பாத்தியா? GPP minus R is equal to NPP. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இது வந்து நீட் எக்ஸாம்ல வந்திருக்கு. புரியுதா? சோ கேட்கலாம், நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்பவுமே அதிகமா இருக்குமா இல்ல ஜிபிபி அதிகமா இருக்குமா? சொல்லுங்கப்பா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. which one will be higher always, GPP or NPP? GPP எப்பவுமே ஹையரா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா GPP ல இருந்து தான ரெஸ்பிரேட்டரி லாஸ் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் NPP கிடைக்குது. சோ GPP வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். gross primary productivity will always be higher than the net primary productivity. புரிஞ்சதா? எஸ் கைஸ், இது இப்போ வரைக்கும் புரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டை போடுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? இது இப்போ வரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் 5 சாப்டர் முடிச்சிருக்கேன் ஃபார் கிளாஸ் 12. நம்ம கம்ப்ளீட் கிளாஸ் 12 சிலபஸ் அக்டோபர் வரைக்கும் முடிக்க போறோம். சரியா? அடுத்து பார்க்கலாம், அடுத்த டாபிக் பார்க்கலாம். சரியா? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் அவைலபிள் பயோமாஸ் ஃபார் கன்சம்ஷன் டு த ஹெட்டரோட்ராப்ஸ், ஹெர்பிவோர் ஆர் டீகம்போஸ். நான் சொன்னேன்ல, புரியுதா? நம்ம கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டில இருந்து ரெஸ்பிரேஷனை மைனஸ் பண்ணோம்னா எது நமக்கு கிடைக்குதோ இந்த பயோமாஸ் வந்து மற்ற ஆர்கானிசம்க்கு அவைலபிளா இருக்கு. மற்ற ஆர்கானிசம் வந்து இதை வந்து சாப்பிடலாம். ஹெர்பிவோர்னா பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். சரியா? அண்ட் டீகம்போசர் கூட இது அவைலபிளா இருக்கு. ஓகே சார். செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இஸ் டிஃபைன்ட் as the rate of formation of new organic matter by the consumer. பாருப்பா, நம்ம பிளான்ட் வந்து என்ன சொல்றோம்னா, பிளான்ட் வந்து நம்ம ப்ரொடியூசர் அப்படிங்கிறோம். ஏன்னா பிளான்ட் என்ன பண்ணுது? சன்னை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிடுது. கன்சியூமர்னா என்னப்பா? கன்சியூமர்னா மற்ற ஆர்கானிசம்லாம் பிளான்ட் மேல டிபெண்டன்டா இருக்கும். சரியா? ஆடு இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, சரியா, அர்த்வாமா இருந்தாலும் சரி, கிராஸ் ஹோப்பரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ப்ரொடியூசர் மேல டிபெண்டன்டா இருக்கும். சரியா? சோ ப்ரொடியூசர் எது இது ப்ரொடியூஸ் பண்ற பயோமாஸ் என்ன? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. கன்சியூமர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. பேசிக்கலி செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி சொன்னல அந்த மாதிரி தான். கன்சியூமர் நீங்க பாத்தீங்கன்னா விதவிதமானவா இருக்கும்ப்பா. ஒன்னு வந்து ஹெர்பிவோர் இருக்கும். ஹெர்பிவோர்னா பிளான்ட் ஈட்டிங். அதுக்கப்புறம் கார்னிவோர் இருக்கும். கார்னிவோர் யாரு? லயன், டைகர், இவங்கலாம் இதை சாப்பிடுவாங்க. ஸோ லயன் மான புலி இருக்குல்ல, புலி வந்து மான வேட்டையாடும். மான வேட்டையாடி சாப்பிட்டுரும். சரியா? புலி மான வேட்டையாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? புலியோட மசில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா இல்லையா? சோ அத புலி வந்து அதோட பயோமாஸ் இன்க்ரீஸ் பண்ணும். புலிக்குட்டி இருந்ததுல, புலிக்குட்டி பெருசா புலி ஆகுதுல்ல, என்னாச்சு? புலிக்குட்டியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுல. எதால இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா அது வந்து இதை சாப்பிட்டதால. அந்த இன்க்ரீஸ் ஆகிற வெயிட்டை தான் நம்ம வந்து பயோமாஸ் சொல்றோம். அதோட மசில்ல டெவலப் ஆகல, அது வந்து பயோமாஸ் சொல்றோம். சரியாப்பா? இதே மாதிரி ஓம்னிவோர்னு இருக்கும். இவங்கெல்லாம் எதை ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதை நம்ம சொல்றோம் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறோம். Annual net primary productivity of biosphere is 170 billion tons dry weight organic matter. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபிகர்ப்பா. என்ன சொல்றாங்க இவங்க? நம்ம பயோஸ்பியர் இருக்குல்லப்பா, அதுல வந்து 170 பில்லியன் டன்ஸ் ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நெட் பிரைமரி ஆனுவல் ஒரு வருஷத்துக்கு. ஆனா ஓஷன் இருக்குல்லப்பா, ஓஷன் வந்து only 55 பில்லியன் டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பாருப்பா, நீ ஒரு பூமியை பார்த்தேன்னா, அர்த்த பார்த்தேன்னா, அது வந்து மேஜரா ஓஷன்ஸ் தான் இருக்கும். லேண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதா? நீ பார்த்திருக்கல, அர்த் வந்து ஏன் ப்ளூவா இருக்கு? ஏன்னா அதுல வந்து ஓஷன் அதிகமா இருக்கும். சரியா? ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஓஷன் வந்து 70% ஓஷன் வந்து 70% ஏரியா ஆக்குபை பண்ணுது. ஆனா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி தான், 55 பில்லியன் டன் தான். ஏன் இந்த மாதிரி? ஏன்னா பாருங்கப்பா, சரியா? ஏன்னா பாருங்க, ஓஷன் என்ன தண்ணி இருக்கு, சரியா? தண்ணி நிறைய இருக்கு. இதுல இருக்கிற பிளான்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அக்வாட்டிக் பிளான்ட் வந்து கீழே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்லைட் இருக்குல்லப்பா, சன்லைட் வந்து நிறைய கீழே வரைக்கும் போக முடியாது. சன்லைட் கேன் நாட் கோ வெரி டீப். அதனால கூட
என்ன ஆகுது போட்டோசிந்தசிஸ் நடக்க மாட்டேங்குது அதனால பயோமாஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகிறது இல்ல ஓஷன்ல அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஓஷன் வாட்டர்ல நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்ப்பா சரியா போஸ்போரஸ் அந்த நியூட்ரியன்ஸ்லாம் அவ்வளவு ஆக்சஸ் கம்மியா இருக்கும் லேண்ட்ல அதிகமா இருக்கும் சரி அதனால கூட ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஓஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு புரிஞ்சதா சரி அடுத்தது பார்க்கலாம் புரிஞ்சுதாப்பா பாரு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா ஃபார்முலா என்ன கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி விட்டு ரெஸ்பிரேட்டரி லாஸஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும் எப்பவுமே கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்பவுமே ஹையா இருக்கும் as compared to நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி புரிஞ்சதா எஸ் வெரி குட் சரியா இப்போ நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் டீகம்போசிஷன் சரியா டீகம்போசிஷன் என்னப்பா இது நமக்கு ஈஸியா தெரியல ஏதாவது ஒரு பிளான்ட் இல்லைன்னா அனிமல் செத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அது வந்து என்ன ஆகும் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும் டீகம்போஸ்னா அது வந்து உடைஞ்சிரும் அது வந்து பாக்டீரியா ஃபங்கை என்ன பண்ணுனா அதை உடைச்சு அதை வந்து மண்ணுல சேர்த்துரும் so that அந்த நியூட்ரியன்ஸ் வந்து திருப்பி வேற ஆர்கானிசம் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா decomposers break down complex organic matter into inorganic substances like carbon dioxide water nutrient by process called as decomposition for example பாரு நம்மலாம் carbohydrate நம்மலாம் protein நம்ம பாடியில மினரல்ஸ் இருக்கு ஆமாவா இல்லையா நம்ம பாடி என்னப்பா எல்லாமே லிபிட் ஃபேட் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் எல்லாமே அதானே என்ன ஆகுது ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு அனிமல் சாகுதுன்னா அதோட பாடியில இருக்கிற கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மினரல் இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் நியூட்ரியன்ஸா உடைஞ்சு மண்ணுல கலந்துரும் so that other organism can use it so நம்ம வந்து புது ஆர்கானிசம் அதுல வந்து பில்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ற மாதிரி தான் ஓகே dead remains such as leaf bark flowers and dead remains of animals including fecal matter constitute detritus which is raw material for decomposition புரியுதா செத்த plant animals இல்லனா animals ஓட feces இல்லனா உடைஞ்ச bark leaves எல்லாமே வந்து என்னது detritus இது வந்து என்ன இருக்குது இதுதான் raw material for decomposition இத decompose பண்ணுவோம் பாரு லிவிங் ஆர்கானிசம் டீகம்போஸ் பண்ண மாட்டோம் ஏதாவது செத்து போயிடுச்சு இல்லனா நான் லிவிங்கா இருக்கு அதை தான் வந்து டீகம்போஸ் பண்ணுவாங்க புரியுதா சரி அது வந்து என்ன சொல்றோம் அது வந்து நம்ம detritus சொல்றோம் detritusனா raw material for decomposition ஓகேப்பா பாருங்கப்பா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு ட்ரீ இருக்கா இந்த டயகிராம் ரொம்ப சிம்பிளா தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரி ஒரு ட்ரீ இருக்கு சரி அதோட லீஃப் வந்து கீழே விழுகுது சரியா அது என்ன ஆகுது அது வந்து அர்த்வம் வந்து சாப்பிடுது அது வந்து உடைக்குது சின்ன பாட்டை உடைக்குது புரியுதா some are eaten by insect and other animal nutrient and energy enter into the food web ஒரு plant leaf விழுந்தது என்ன ஆகுது ஆர்கானிசம் வந்து earthworm இல்லனா வேற எந்த ஆர்கானிசம் இல்லனா மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா ஃபங்கை என்ன பண்ணுது அது வந்து உடைக்குது சரியா some nutrient leach into the soil by chemical action அப்படினா என்ன ஆகுது பாரு இது வந்து earthworm இத சாப்பிட்டுட்டு வந்து earthworm வந்து கக்கா போயிடும் சரியா earthwormோட ஃபீசஸ்ல பார்த்தேனா இதோட நியூட்ரியன்ஸ் இருக்கும் மழை பெஞ்ச உடனே என்ன ஆகும் சில நியூட்ரியன்ஸ்ல அந்த டிசால்வ் ஆகி மண்ணுக்குள்ள போயிடும் சரியா தென் அது வந்து சாயில்குள்ள போயாச்சு சரியா ஃபர்தர் டீகம்போசிஷன் பை பாக்டீரியா சாயில் மைட்ஸ் ஃபங்கை எக்ஸெட்ரா சரியா வந்து இது ஒரு ரூட் இன்னொரு ரூட் பார்த்தேன்னா இந்த லீஃப் விழுந்ததுல இதுல வந்து லீவ்ஸ் partially consumed by decomposers such as fungi and bacteria they begin to lose form and become litter பாரு லீஃப் விழுந்ததுல ஒருவே வந்து அந்த earthworm அத சாப்பிட்டாச்சு ரெண்டாவது அந்த லீஃப் மேல ஃபங்கை பாக்டீரியா அது வந்து grow பண்ணுது ஃபங்கை பாக்டீரியா என்ன பண்ணும் ஃபங்கை வந்து டைஜஸ்டிவ் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த லீஃப் மேல போர் பண்ணும் அது வந்து டைஜஸ்ட் பண்ணும் அது டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் டைஜஸ்டட் ஃபுட் புரியுதா சோ அந்த டைஜஸ்டட் ஃபுட் ரிலீஸ் பண்ணல அப்போ வந்து அது உடைஞ்சிரும் சரியா சோ இந்த உடைஞ்ச ஃபுட் வந்து என்ன ஆகும் லிட்டரா மாறிடுது சரியா அது வந்து ஃபர்தர் டீகம்போசிஷன் பை earthworm பாக்டீரியா சாயில் அது வந்து திருப்பி சாயில்ல வந்து ஆட் ஆயிடுது புரியுதாப்பா லீஃப் உடைஞ்சு விழுகுதா அது வந்து earthworm சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அது சாயில்ல வந்துருது இல்லைன்னா அதுல ஃபங்கை பாக்டீரியா க்ரோ பண்ணி அது வந்து சாயில்ல வந்துருது சாயில்ல இருந்து யார் பிக் பண்ணிக்கிறா திருப்பி நம்ம பிளான்ட் வந்து அதை பிக் பண்ணி புது லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது
புரியுதா? அந்த சாயில் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து திருப்பி அதே நியூட்ரியன் வந்து சைக்கிளா அப்படியே ரீசைக்கிள் ஆயிருது. சரி சார், இதோட ஸ்டெப்ஸ் பாருங்கப்பா. இதோட ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நான் பார்த்தோட ஸ்டெப்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பிராக்மெண்டேஷன். பிராக்மெண்டேஷன் என்ன நடக்குது சொல்லுங்க? பிராக்மெண்டேஷன் என்ன நடக்குது? நம்ம அர்த்வம் வந்து அர்த்வம் இல்லனா டெட்ரைட்டிவ் ஓர்ஸ் என்ன பண்றாங்க? அது வந்து சின்ன சின்ன பீசஸா உடைக்கிறாங்க. break down into pieces. பாருப்பா, இந்த ஃப்ளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஒரு ஒரு லீஃப் விழுகுதா, சரியா? அந்த லீஃபை வந்து அர்த்தம் சாப்பிடுது. அது வந்து என்ன சொல்றோம்? ஃப்ராக்மெண்டேஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லீச்சிங். லீச்சிங் என்ன அர்த்தம்? அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியா அந்த அர்த்தம் என்ன பண்ணும்? அர்த்தமோட ஃபீசிஸ் இருக்கும்ல, சரி, அது வெளியே வந்துடும். அதால என்னாச்சு? அந்த லீஃப் வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மழை வந்து வச்சுக்கோ, மழை வந்துருச்சு. மழை வந்தா என்ன ஆகும்? அதோட ஃபீசில இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் டிசால்வ் ஆகி சில நியூட்ரியன்ஸ் வந்து கெட் இன்டு த சாயில். அது வந்து தண்ணியில டிசால்வ் ஆகி சாயிலுக்கு குள்ள போயிடும். சரியா? சோடியம், குளோரின் அதெல்லாம் வந்து என்ன ஆகும்? தண்ணியில டிசால்வ் ஆகி சாயில்ல நல்லா டீப்பா போயிடும். அது என்ன சொல்றோம்? அதை வந்து லீச்சிங்னு சொல்றோம். லீச்சிங். மூணாவது பாத்தீங்கன்னா கேட்டாபாலிசம். கேட்டாபாலிசம் என்ன நடக்குது? சரியா? அது பிரேக் டவுன் ஆன பீசஸ் இருக்குல்ல, லீச்சிங்க்கு அப்புறம் கூட சில ரா மெட்டீரியல் இருக்கும். சரியா? இந்த ரா மெட்டீரியலை ஃபர்தர் பிரேக் டவுன் பண்றது. இதை சொல்றோம் கேட்டாபாலிசம். கேட்டாபாலிசம்னா உடைக்கிறது. அது வந்து இன்னி உடைக்கிறது, இன்னி சின்ன சின்ன பீசஸ் உடைக்கிறது கேட்டாபாலிசம். அதுக்கப்புறம் ஹியூமிஃபிகேஷன். புரியுதா? அந்த உடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சில மெட்டீரியல் திருப்பி உடையாம இருக்கும். அது வந்து ஒரு டார்க் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். அது பேர் வந்து ஹியூமஸ். என்ன சொல்றது? ஹியூமஸ். ஹியூமஸ்னா என்ன? கேட்டாபாலிசம்க்கு அப்புறம் ஒரு டார்க் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்பா. அது வந்து என்ன சொல்லுவோம்? ஹியூமஸ். ஹியூமஸ் என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ரிசர்வாயர் ஆஃப் நியூட்ரியன்ட் அப்படிம்போம். ஹியூமஸ்ல நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்கும். சரியா? கடைசியில பாத்தீங்கன்னா மினரலைசேஷன். இந்த ஹியூமஸ் ஃபர்தரா உடைஞ்சு மினரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அத நம்ம சொல்றோம் மினரலைசேஷன் அப்படிங்கிறோம். ஹியூமஸ் வந்து ஃபர்தரா உடைஞ்சு ஹியூமஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிராக்மெண்டேஷன். சரியா? அர்த்தம் அதெல்லாம் சாப்பிட்டது வந்து சின்ன சின்ன பீசஸ் உடைக்குது. ரெண்டாவது லீச்சிங். தண்ணியில கலந்து சில நியூட்ரியன்ட்ஸ் வந்து சில சால்ட் வந்து டீப்பா சாயில்குள்ள போயிருது. சரியா? மூணாவது பாத்தீங்கன்னா கேட்டாபாலிசம். கேட்டாபாலிசம்னா அந்த டெட் மெட்டீரியல் ஃபர்தரா உடைக்கிறது. நாலாவது பாத்தீங்கன்னா ஹியூமஸ் ஃபார்மேஷன். அஞ்சாவது பாத்தீங்கன்னா அந்த ஹியூமஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது இன்டு மினரல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. FLCHM. சரி, நான் வச்சுக்கோங்க. ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், அதுக்கப்புறம் கேட்டாபாலிசம், ஹியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன். இது ஸ்டெப்ஸ் ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சோ பார்க்கலாம். Now detritive ores, example earthworm, break down detritus into smaller particle. Process is called as fragmentation. earthworm என்ன பண்ணுது? அது வந்து சின்ன சின்ன பீசஸா உடைக்குது. Leaching. By process of leaching, water soluble inorganic nutrients go down into the soil horizon and get precipitated as unavailable salt. புரியுதா? தண்ணில மிக்ஸ் ஆற சால்ட்ல என்ன ஆகுது? மிக்ஸ் ஆகி சாயில்குள்ள கீழே போயிருது. அது வந்து அன்அவைலபிளா இருக்கு. சரியா? கேட்டாபாலிசம். Bacterial and fungal enzyme degrade detritus into simple inorganic substance. This is called as catabolism. Bacteria, fungi என்ன பண்ணுது? அந்த detritus இன்னி further உடைக்குது. Humification அப்படினா என்ன அர்த்தம்? It leads to accumulation of dark colored amorphous substance called as humus. It is highly resistant to microbial action and undergoes decomposition at extremely slow rate. இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஹியூமஸ் என்ன பண்ணுது? ஹியூமஸ் வந்து டீக்ரேடேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குது. ஹியூமஸ்ல டீக்ரேடேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குது. சரி, இது வந்து ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேயா? ஹியூமஸ் வந்து ஈஸியா டீகம்போஸ் ஆறது இல்ல, அது வந்து ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். சரியா? டீகம்போஸ் வந்து ஸ்லோலியா இருக்கும். Then mineralization. The humus is further degraded by some microbes and release inorganic nutrients occur by process known as mineralization. Humus வந்து திருப்பி உடையும் into nutrients by mineralization. புரியுதா? வெரி குட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லப்பா, இதுல நிறைய क्वेश्चन வரும். புரியுதா? இப்போ ஹியூமஸ்ல வந்து லிக்னினும் கைட்டினும் அதிகமா இருந்தா, லிக்னினும் கைட்டினும் அதிகமா இருந்தா, சோ டீகம்போசிஷன் வந்து
ஸ்லோ ஆகும். ஏன்னா லிக்னின் கைட்டின் வந்து உடைக்கிறது வந்து கஷ்டம். டீகம்போசிஷன் ஸ்லோ ஆகும். அதே இது குயிக்கரா இருக்கும் இஃப் நைட்ரோஜன் அண்ட் வாட்டர் soluble substance அதிகமா இருந்தா அந்த டெட்ரைட்டஸை உடைக்கிறது டீகம்போஸ் பண்றது ஈஸியா இருக்கும். புரியுதாப்பா? பாரு, ஒரு ஹார்டான சப்ஸ்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை டீகம்போஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். சிம்பிளான சப்ஸ்டான்ஸ் அதை டீகம்போஸ் பண்றது வந்து ஈஸி. புரியுதா? ஒரு பார்க் ஆஃப் a ட்ரீ இருக்குல்ல, அதுல லிக்னின் கைட்டின் அதிகமா இருக்கும். அதை டீகம்போஸ் பண்றது வந்து கஷ்டம் as compared to a flesh. அது வந்து ஈஸியா டீகம்போஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து கார்போஹைட்ரேட், சுகர் இதெல்லாம் தான் இருக்கும். புரியுதா? ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒரு 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 டெட்ரைட்டஸ்ல லிக்னினும் கைட்டினும் அதிகமா இருந்தா டீகம்போசிஷன் ஃபாஸ்டா இருக்குமா ஸ்லோவரா இருக்குமா? ஸ்லோவா இருக்கும். ஒரு டெட்ரைட்டஸ்ல நைட்ரோஜன் கார்போஹைட்ரேட் அதிகமா இருந்தா டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரு, டெம்பரேச்சர் வார்ம் மாய்ஸ்டா இருந்தா பாரு, ஒரு நல்ல டெம்பரேச்சர் வார்மா மாய்ஸ்டா டெம்பரேச்சர் ஹையா இருந்தா என்ன ஆகும்? டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஆனா இல்லனா டெம்பரேச்சர் வந்து லோவா இருந்தது, சரியா, அது ஆக்சிஜன் இல்ல அவ்வளவா, அப்படி என்ன ஆகும்? டீகம்போசிஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிரும். டீகம்போசிஷன் வந்து ஸ்லோவாயிரும். ஹை டெம்பரேச்சர் மாய்ஸ்சர் இருந்தா டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். டெம்பரேச்சர் கம்மியா இருந்து ஆக்சிஜன் அவ்வளவா இல்ல, அனோபிசிட்டி இருந்ததுன்னா என்ன ஆகும்? டீகம்போசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பாயிண்ட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா? வெரி குட், வெரி குட். நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்க்கு போலாம். சரியா? நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி படிச்சாச்சு, டீகம்போசிஷன் படிச்சாச்சு, மூணாவது எனர்ஜி ஃப்ளோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான சாப்டர் நான் சொல்றேன்ல, இத ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட். ஓகே? வெரி குட். சோ பார்க்கலாம். Sun only source of energy for all ecosystem on earth. நான் சொன்னேன்ல, sun வந்து ஒரே source of energy. Of the incident solar radiation, less than 50% of photosynthetically active radiation. அப்படின்னா அர்த்தம் பாருப்பா, நம்ம அர்த்ல எவ்வளவு சன் ரேடியேஷன் வருதோ அதுல வந்து 50% மட்டும்தான் நம்ம பிளான்ட்ஸ் ஆல யூஸ் பண்ண முடியும் ஃபார் photosynthesis. எவ்வளவுக்கு எவ்வளவு சன்லைட் வருதோ அதுல only 50% தான் பிளான்ட் ஆல photosynthesisக்கு யூஸ் பண்ண முடியும். 50% is photosynthetically active radiation. அப்படின்னா சன்ல இருந்து வர்ற லைட்ல 50% நம்ம photosynthesisக்கு யூஸ் பண்ண முடியும். Plants capture only 2 to 10% of PAR, and this small amount of energy sustains living life on earth. புரியுதா? அதுல 50%ல கூட நம்ம பிளான்ட் எவ்வளவு கேப்சர் பண்ணுது? 2% தான் கேப்சர் பண்ணுது. 50% ஆஃப் லைட்ல நம்ம பிளான்ட் வந்து 2% தான் கேப்சர் பண்ணுது. புரியுதா? அந்த 2% மட்டும் சஃபிஷியன்ட் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்கள் வாழ்றதுக்காக அந்த 2% சஃபிஷியன்ட். புரியுதா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இது. Okay, perfect. So yeah, how much energy is photosynthetically active? 50%. How much is plant using? 2 to 10%. Okay, so பார்க்கலாம். The green plants in the ecosystem are called as producer. ஏன் producer சொன்னோம்? ஏன்னா இவங்களால தான் photosynthesis பண்ண முடியுது. இவங்களால தான் சன்னோட எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்த முடியுது. மத்த யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, உங்களாலையும் முடியாது. சரியா? Now, in a terrestrial ecosystem, major producers are herbaceous and woody plant. Plant na major other producer. Likewise, producer in aquatic system are phytoplankton, algae and higher plant. With our phytoplankton and a unicellular plant-like structure. Phytoplankton and a unicellular organisms which have chlorophyll and they do photosynthesis. சரியா? அவங்க algae, higher plants இவங்கலாம் ஓஷன்ல என்ன பண்றாங்க? photosynthesis பண்றாங்க ஓஷன்ல. லேண்ட்ல யார் பண்றா? லேண்ட்ல பெரிய பெரிய பிளான்ட், சரியா, செடி கொடிகள் இவங்கலாம் photosynthesis பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, இது வந்து 170 பில்லியன் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து only 55 பில்லியன் டன்ஸ் பார்த்தோம்ல per year. ஏன் இது கம்மியா இருக்குன்னா, ஏன்னா அங்க வந்து சன் போக மாட்டேங்குது, நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. சரி, அடுத்து இங்க பார்க்கலாமா? No energy that is trapped in an organism remains in it forever. பாரு, என் பாடில நிறைய எனர்ஜி இருக்குல்ல, எப்பவுமே லைக் த்ரூ அவுட் இட் வில், என் பாடில இருந்து அது வந்து வெளியே வந்தே ஆகணும். உன் பாடில எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அது எப்பயாவது வெளியே வந்தே ஆகும். The energy trapped by the producer hence is passed to the consumer or organism die.
புரியுதா? நம்ம பிளான்ட் இருக்குல்லப்பா, பிளான்ட் வந்து தன்னோட எனர்ஜியை கேப்சர் பண்ணுதுல, இது வந்து யாராவது ஒரு கன்சியூமர் கிட்ட போயிடும். கன்சியூமர்னா ஒரு ஆடு மாடு எதுக்கிட்டாவது போயிடும். இல்லைன்னா இது வந்து செத்துட்டா இதோட எனர்ஜி வந்து மண்ணோட மண்ணா மிக்ஸ் ஆயிரும். சரியா? அது சொல்றாங்க. Death of an organism is beginning of the detritus food chain. பாருப்பா, food chain நீங்க பாத்தீங்கன்னா 3 விதமானது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா grazing food chain. grazing food chain என்ன அர்த்தம்னா, பாரு, கிரேஸ் பண்றது. நம்ம மாடு ஆடுல என்ன பண்ணோம், பிளான்ட்ட போய் சாப்பிட்றோம். சரியா? நம்ம லேண்ட்ல நடக்கிறது வந்து என்ன சொல்லுவோம், கிரேசிங் ஃபுட் செயின் சொல்லுவோம். சரியா? புரியுதாப்பா? ஒரு ப்ரொடியூசர் இருக்கு, ப்ரொடியூசரை கன்சியூமர் சாப்பிட்டுருச்சுன்னா, சரியா, அந்த கன்சியூமர் சாப்பிட்டு அந்த கன்சியூமரை வேற யாராவது சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் இருக்கு, சரி, அதை வந்து ஆடு சாப்பிட்டுருக்கு, அந்த ஆடை நான் சாப்பிட்டேன். ஸோ புரியுதா? இந்த பிளான்ட்ல இருந்து எனர்ஜி வந்து ஆடுக்குள்ள போச்சு, ஆடுல இருந்து என்கிட்ட வந்துருச்சு. சரியா? கிரேசிங் ஃபுட் செயின் சொல்லுவோம். சரியா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல பாத்தீங்கன்னா பைட்டோபிளாங்க்டன் இருக்கா, அந்த பைட்டோபிளாங்க்டன் ஜூ பிளாங்க்டன் சாப்பிட்டுருச்சு. ஜூ பிளாங்க்டன் ஒரு ஃபிஷ் சாப்பிட்டு, சின்ன ஃபிஷ் பெரிய ஃபிஷ் சாப்பிட்டுருச்சு. இது கூட பார்ட் ஆஃப் கிரேசிங் ஃபுட் செயின். சரியா? இல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்தீங்கன்னாப்பா டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின். இப்போ டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின் நீங்க பாத்தீங்கன்னாப்பா டெட் அனிமல். புரியுதா? நம்ம என்ன பார்த்தோம், டெட்ரைட்டஸ்னா என்ன, டெட் பிளான்ட் அண்ட் அனிமல் மேக் டெட்ரைட்டஸ். அந்த டெட் பிளான்ட் அண்ட் அனிமலை எர்த்வர்ம் சாப்பிடுது. சரியா? அந்த எர்த்வர்ம, சரியா, எர்த்வர்ம ஏதோ ஒரு கிராஸ் ஓப்பர் எல்லாம் எர்த்வர்ம யாருப்பா சாப்பிடும், ஃப்ராக் சாப்பிடுது. ஃப்ராக் சாப்பிடாது, ஒரு பேர்ட் சாப்பிடுது, ஒரு பேர்டை ஸ்னேக் சாப்பிடுது, அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்ன ஆகுது, டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின். டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாப்பா, கிரேசிங் ஃபுட் செயினோட சோர்ஸ் வந்து சன். Sun is the source of energy for grazing food chain. ஆனா detritus food ஓட source of energy வந்து பாத்தீங்கன்னா detritus. Detritus is the source of energy for detritus food chain. நீங்க கேட்கலாம், சார் detritus ஆனா அது பிளான்ட் அனிமல் சாகுறது வந்து அது detritus-ஆ மாறுது, ஆனா அதுக்கு சன்ல இருந்து தான் எனர்ஜி வந்தது. ஆமாப்பா, ஆனா immediate source of energy detrite evodes immediate source of energy என்ன, detritus. சரியா? சோ இது சொல்லுவோம் டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின். புரிஞ்சதா? எஸ். ஓகே, திருப்பி பாப்போம், கவலைப்படாதீங்க, திருப்பி பாப்போம். சரியா? all animals depend on plant directly or indirectly for their food need. yes, நம்ம டிபெண்ட் பண்றோம். there are hence consumers and also heterotrophs. புரியுதா? சோ என்ன நடக்குது, நம்ம வந்து பாருப்பா, ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணோம், ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். இவங்க என்ன சொல்லுவோம், இவங்க வந்து ஆட்டோட்ராப்ஸ் அப்படிம்போம். நீங்க கிளாஸ் 10thலயே படிச்சிருப்பீங்க. சரியா? ஆட்டோட்ராப்ஸ் வந்து இவங்கள சாப்பிடுறது வந்து ஹெட்ரோட்ராப்ஸ். ஹெட்ரோட்ராப்ஸ்னா என்ன, இவங்களால அவங்களோட சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இவங்க வந்து எது மேல டிபெண்ட் பண்றாங்க, இவங்க வந்து டிபெண்டன்ட் ஆன் த பிளான்ட்ஸ். சோ இவங்க என்ன பண்றாங்க, இது வந்து பாத்து நான் சொன்னேன்ல, ஹெர்பிவோர், ஆம்னிவோர், கார்னிவோர், அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே. If they feed on the producer, the plants, they are called as primary consumer, and if animal eats other animals, which in turn eat the plant, they are called as secondary consumer. இங்க பாருங்கப்பா, பாருங்கப்பா, எல்லாத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்குன்னா producer. சரியா? producer யார் சாப்பிடுறா, primary consumer. புரியுதா? இங்க வந்து பிளான்ட் இருந்தது, பிளான்ட் வந்து இங்க பிளான்ட் இருந்தது. சரியா? அது வந்து கிராஸ் ஓப்பர் சாப்பிட்டுருக்குன்னு வச்சுக்கோ. என்ன சாப்பிட்டது, கிராஸ் ஓப்பர். இங்க வந்து கிராஸ் இருந்தது, கிராஸ் ஓப்பர் சாப்பிட்டுச்சா. சோ கிராஸ் ஓப்பர் என்ன ஆயிடுச்சு, பிரைமரி கன்சியூமர். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது வந்து செகண்டரி கன்சியூமர். இந்த கிராஸ் ஓப்பரை வந்து ஃப்ராக் சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த கிராஸ் ஓப்பரை ஃப்ராக் சாப்பிட்டாங்க. சரியா? இந்த ஃப்ராக வந்து ஸ்னேக் சாப்பிட்டுருச்சு. புரியுதா? சோ இது என்ன சொல்லுவோம், இது வந்து சொல்லுவோம் டெர்ஷரி கன்சியூமர். புரிஞ்சுதா? சோ இது வந்து லெவல்ஸ் ஆஃப் அ ஃபுட் செயின் அப்படிங்கிறோம். இதுதான் நம்ம சொல்ற எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. பாரு எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது, இங்க பாருங்க. இங்க வந்து பிளான்ட்ல இருந்து பிரைமரி கன்சியூமருக்கு எனர்ஜி போச்சா, இங்க இருந்து
செகண்டரி கன்சியூமருக்கு இங்க இருந்து டெர்ஷரி கன்சியூமருக்கு வரும். புரியுதா? சோ இந்த மாதிரி எனர்ஜி வந்து ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபுட் செயின் அப்படிம்போம். இது என்ன சொல்லுவோம்? இது வந்து ஃபுட் செயின் அப்படிம்போம். சரியா? ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயினோட அல்டிமேட் சோர்ஸ் என்னப்பா? சன். ஆமாவா இல்லையா? சன்ல இருந்து ப்ரொடியூசர் வந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணி அது வந்து மேல பாஸ் பண்ணிட்டே போறாங்க. சோ பிளான்ட் வந்து என்ன சொல்லுவோம்னா, பிளான்ட் வந்து நம்ம வந்து ஆட்டோட்ராப் அப்படிங்கிறோம். ஏன் ஆட்டோட்ராப்? ஏன்னா இதால மட்டும்தான் சன்னோட எனர்ஜியை கூட மாத்த முடியும். பாரு, இது ப்ரொடியூசர் வேலை பண்ணலன்னா இதுக்கும் சாப்பாடு கிடைக்காது, இதுக்கும் சாப்பாடு கிடைக்காது, யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது, செத்து போயிடுவாங்க. அதனால ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து ஆட்டோட்ராப். இவங்க 3 பேர் என்ன? இவங்கள ஹெட்ரோட்ராப். ஹெட்ரோட்ராப்ல கூட ஒன்னு இருக்கு, லேயர்ஸ் இருக்கு. சரியா? பிளான்ட்ட டைரக்டா சாப்பிடுறவங்க பிரைமரி கன்சியூமர். சரியா? அந்த பிளான்ட்ட சாப்பிடுற அனிமலை சாப்பிடுறவங்க செகண்டரி கன்சியூமர். அந்த பிளான்ட் அனிமல் சாப்பிட்டு அந்த அனிமலை சாப்பிட்டது இன்னொரு அனிமல், அந்த அனிமலை சாப்பிடுறவன் டெர்ஷரி கன்சியூமர் ஆர் டாப் கன்சியூமர் அப்படிங்களா? ஓகேயா? பெர்ஃபெக்ட். இது புரிஞ்சதா? பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் புரிஞ்சிருச்சுல? சரி, அடுத்து பார்க்கலாம். The consumers that feed on the herbivore are carnivores, or more correctly primary carnivore to secondary consumers. Those animals that depend on the primary carnivores are labeled as secondary carnivores. Secondary carnivores, secondary consumers. புரியுதாப்பா? Producer, primary consumer, secondary consumer or tertiary consumer. Okay? Or இது கூட சொல்றான், producer, herbivore, primary carnivore, secondary carnivore. புரியுதா? producer இது producerங்கறாங்க. சரியா? primary or herbivore. Herbivoreனா plant eating. என்ன சொல்றாங்க? ஐயோ, herbivore. அதுக்கு இதை சாப்பிடுறவங்க பிரைமரி கார்னிவோர், இதை வந்து சொல்றாங்க செகண்டரி கார்னிவோர். சரியா? சோ எது வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். ப்ரொடியூசர் பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர், ஆர் ப்ரொடியூசர் ஹெர்பிவோர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், சேம் தான். ஓகே, பெர்ஃபெக்ட். Now, detritus food chain சொன்னேன்ல, the detritus food chain begins with the dead organic matter. It is made up of decomposers which are heterotrophic organisms, mainly fungi and bacteria. புரியுதாப்பா? டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின் நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து டெட்ரைட்டஸ் ஸ்டார்ட் ஆகுது. டெட்ரைட்டஸ்னா என்ன? டெட்ரைட்டஸ்னா என்ன? இது வந்து டெட் பிளான்ட் ஆர் அனிமல். புரியுதா? இதுதான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இதுல இருந்து பாக்டீரியா, ஃபங்கை, பாக்டீரியா ஆர் ஃபங்கை வந்து இதுல இருந்து நியூட்ரியன்ட், இதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்குது. சரியா? இது வந்து டிஃபரெண்ட் than the grazing food chain. புரிஞ்சுதாப்பா? டிஃபரன்ஸ் புரிஞ்சதுல? சரி. They meet their energy nutrient requirement by degrading dead organic matter or detritus. These are also known as saprotrophs. இவங்க என்ன சொல்லுவோம்? இந்த பாக்டீரியா, ஃபங்கை நம்ம வந்து saprotrophs கூட சொல்லுவோம். saprotrophs என்ன? Obtaining food from dead or decaying matter. அது வந்து saprotrophs சொல்றோம். சரி. சரியா? இங்க பாருங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Decomposers secrete digestive enzyme that break down dead and waste material into simple organic matter which are subsequently absorbed by them. Decomposer என்ன பண்ணுவாங்கப்பா? பாருங்க ப்ளீஸ். இது வந்து ஒரு டெட் பிளான்ட் அனிமல் வச்சுக்கோ. சரியா? இது வந்து ஃபங்கை, மஷ்ரூம். மஷ்ரூம் என்ன பண்ணும்? அதோட டைஜஸ்டிவ் ஜூஸை இது மேல ரிலீஸ் பண்ணும். புரியுதா? ரிலீஸ் பண்ணி இதை வந்து வெளியே டைஜஸ்ட் பண்ணும். பாடிக்கு வெளியே டைஜஸ்ட் பண்ணி உடஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம பாடிக்குள்ள உடைச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபங்கை என்ன பண்ணுது? ஃபங்கை பாக்டீரியா அது வந்து பாடிக்கு வெளியே உடைக்குது. அதோட டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து வெளியே ஊத்தி அதை உடைச்சு அதுக்கப்புறம் உடைச்ச அந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. சரியா? அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? எஸ். ஓகே, சோ என்ன ஆகுது? secrete digestive enzyme that break down dead and waste material into simple inorganic material which is subsequently absorbed. புரியுதா? வெளியே ஊத்தி அதை உடைச்சு அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. In aquatic ecosystem, grazing food chain is the major conduit of energy. Okay. Now, as against this, in terrestrial ecosystem, a much larger fraction of energy flows through the detritus food chain to the detritus food chain than the grazing food chain. புரியுதா என்ன சொல்றாங்க? அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா கிரேசிங் ஃபுட் செயின்ல தான் நிறைய எனர்ஜி ஃப்ளோ ஆகுது.
aquatic ecosystemல grazing food chain தான் major flow of energy நடக்குது. ஆனா terrestrial ecosystemல என்ன நடக்குது? detritus food chainல இருந்து அதிகமா energy flow ஆகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸாம்ல வந்திருக்கு. புரியுதாப்பா? சரியா? terrestrial ecosystemல much larger fraction of energy flows through the detritus food chain. ஏன்னா பாரு terrestrial ecosystem என்ன இருக்கும்? நிறைய plant animal எல்லாமே இருக்கும். terrestrial food chain என்ன இருக்கு? நிறைய plant animal இருக்கு. நிறைய plant animal வந்து சாகும். நிறைய plant animal வந்து detritus மாறும். அதனால அதுல இருந்து எனர்ஜி வந்து அதிகமா flow ஆகும். ஆனா பிளான்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பயோமாஸ் அக்வாட்டிக் ecosystem பாத்தீங்கன்னா தண்ணில வந்து நம்ம என்ன பார்த்தோம் only 55 பில்லியன் டன்ஸ் தான் பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அங்க வந்து டெட்ரைட்டஸ் வந்து கம்மியா ஃபார்ம் ஆகும். எது பயோமாஸா ஃபார்ம் ஆகுதோ அதானே டெட்ரைட்டஸா மாறுது செத்ததுக்கு அப்புறம். எது பயோமாஸா ஃபார்ம் ஆகுதோ அதானே டெட்ரைட்டஸா மாறுது. சோ அக்வாட்டிக் ecosystemல பயோமாஸ் கம்மியா ஃபார்ம் ஆறதால அங்க வந்து மேஜர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து கிரேசிங் ஃபுட் செயின் நடக்குது. ஆனா டெரெஸ்ட்ரியல் ஃபுட் செயின்ல மேஜர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின் நடக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கான்டியூட் என்னது? ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, a way through which energy flows. சரியா? சோ பாத்துட்டு அடுத்தது. Now, based on the source of nutrition of food, organism occupies a specific place in the food chain known as their trophic level. ஒரு ஆர்கானிசம் வந்து என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுது அதை பேஸ் பண்ணி அது வந்து ஃபுட் செயின்ல ஒரு பிளேஸ் ஆக்குபை பண்ணுதுப்பா. சொன்னல அது என்ன சொல்ல ட்ராபிக் லெவல் அப்படிங்கிறோம். ஸோ பிளான்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல். ப்ரொடியூசர்ஸ் பிலாங் டு த ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ல பிலாங் பண்ணுவாங்க. சரியா? ஹெர்பிவோர் பிரைமரி கன்சியூமர். ஹெர்பிவோர்ஸ்னா பிளான்ட் ஈட்டிங். சொன்னலப்பா பிளான்ட் ஈட்டிங். இதெல்லாம் வந்து செகண்ட் ட்ராபிக் லெவல். பிளான்ட் ஈட்டிங் ஆர் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். சரியா? அத சாப்பிடுறவங்க கார்னிவோர்ஸ் பிலாங் டு த செகண்டரி கன்சியூமர். அத சாப்பிடுறவங்க டெர்ஷரி கன்சியூமர். அந்த மாதிரி மேல போயிட்டு. சரியா? வெரி குட். எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். ஓகே, சோ பாருங்கப்பா பிரைமரி ப்ரொடியூசர் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் இஸ் பிளான்ட். சரி, இது வந்து பைட்டோபிளாங்க்டன், கிராஸ் ஆர் ட்ரீஸ். பைட்டோபிளாங்க்டன் சொன்னல சின்ன சின்ன யூனிசெல்லுலார் பிளான்ட் லைக் ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபோர்ஸ் பண்ணலாம். பிரைமரி கன்சியூமர் அக்வாட்டிக் ecosystem பாத்தீங்கன்னா ஜூ பிளாங்க்டன், they eat plant plankton, grasshopper or cow. grasshopper வந்து கிராஸை சாப்பிடும், காவ் கூட கிராஸை சாப்பிடலன்னா மரத்தை சாப்பிடும் இல்லையா? தென் செகண்ட் கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், தேர்ட் ட்ராபிக் லெவல். இது பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? கிராஸ் ஹோப்பரை சாப்பிடும். ஃபிஷ் வந்து ஜூ பிளாங்க்டன் சாப்பிடும். வுல்ஃப் வந்து காவை சாப்பிடும். தென் மேன் அண்ட் லயன் ஆர் த ஃபோர்த் ட்ராபிக் லெவல் ஆர் டாப் கார்னிவோர். இவங்க வந்து இவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இதை வந்து எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது பாருப்பா. எனர்ஜி வந்து இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுது, இங்க இருந்து அதான் நம்ம வந்து எனர்ஜி ஃப்ளோ சொல்றோம். எனர்ஜி வந்து ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ளோ ஆகுது அதான் சொல்றோம். சரியா? பெர்ஃபெக்ட். நான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பா ஸ்டாண்டிங் கிராப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் எக்ஸாம்ல கேட்கலாம். ஸ்டாண்டிங் கிராப்னா என்ன? ஈச் ட்ராபிக் லெவல் ஹஸ் a certain mass of living material at a particular time. ஒரு பர்டிகுலர் நேரத்துல நம்ம கிட்ட குறிப்பிட்ட பிளான்ட்ஸ் இருக்கா, அதோட பயோமாஸ் சேர்த்தோம்னா அது நமக்கு ஸ்டாண்டிங் கிராப். ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம கிட்ட ஹெர்பிவோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஹெர்பிவோர்ஸோட பயோமாஸ் பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றோம்? ஸ்டாண்டிங் கிராப் அப்படிங்கிறோம். The standing crop is measured as mass of living organism, biomass or number in a unit area. ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு பயோமாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு பிளான்ட் இருக்கு, ஒரு சே 1000 பிளான்ட்ஸ் இருக்குன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் 1000 ஒன்னு அதோட ஸ்டாண்டிங் கிராப் அப்படிங்களா. சரியா? இந்த மாதிரி அந்த 1000 பிளான்ட்டோட வெயிட்டை கூட நம்ம கால்குலேட் பண்ணி அது கூட நம்ம வந்து அதோட பயோமாஸ் சொல்லலாம். சரியா? then the biomass of a species is expressed in terms of fresh weight or dry weight. The measurement of biomass in terms of dry weight is more accurate. fresh weight, dry weight என்ன அர்த்தப்பா? பாருப்பா, நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருந்தா அது பாடில வந்து நிறைய தண்ணி இருக்கும். சரியா? அந்த தண்ணியை எடுத்துட்டோம்னா அது வந்து dry weight, இல்லைன்னா அது வந்து fresh weight. இவங்க என்ன சொல்றாங்க? dry weight வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, now 10% law ரொம்ப இம்பார்ட்டன்டானதுப்பா. The number of trophic level in grazing food chain is restricted as the transfer of energy flow 10% law follows 10% law. Only 10% of energy is transferred from one trophic level to the other. பாருங்கப்பா, இது இருக்குல்லப்பா. ஐயோ எங்க போச்சு? இங்க பாருங்கப்பா, என்ன நடக்குதுன்னா பாரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ட்ராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு வந்து 10% எனர்ஜி மட்டும் தான் பாஸ் ஆகுது.
ஏன் சார் மத்த எனர்ஜில என்ன ஆகுது? மத்த எனர்ஜிலாம் வந்து பாருப்பா யூஸ் ஆயிருது. ரெஸ்பிரேஷனா யூஸ் ஆயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன் என்ன? நம்ம வந்து அத எனர்ஜிக்காக யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். எனர்ஜி கிரியேட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மதியம் சாப்பிட்டேன். சரியா? பிளான்ட் சாப்பிட்டேன். அந்த சாப்பிட்ட பிளான்ட் என்னாச்சு? அந்த பிளான்ட் என்னாச்சு? அது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? அதுல வந்து 90% நான் வந்து கத்தி கத்தி அந்த எனர்ஜிய யூஸ் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற 10% தான் என்னோட மசாலா மாறும். ஒரு புலி வந்து என்ன சாப்பிட்டதுன்னா, நான் சாப்பிட்டதோட 10% தான் புலிக்கு கிடைக்கும். ஏன்னா 90% வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் பேசுறதுலயே. புரியுதாப்பா? திருப்பி திருப்பி கேளுங்க. என்ன ஆகுது? நான் வந்து ஏதாவது சாப்பிடுறேன்னா, அந்த சாப்பாடோட ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடு இருக்கு. மாடு வந்து புல்ல சாப்பிடுது. அந்த மாடு வந்து புல்ல சாப்பிட்டு என்ன பண்ணுது? மாடு வந்து ஓடுது. இங்க, அங்க ஓடுது. சரியா? அப்படியே திரிஞ்சுட்டே இருக்கு. சரியா? மேய்ஞ்சுட்டே இருக்கு. இந்த மேய்றதுல என்ன ஆகும்னா, மாடோட எனர்ஜி யூஸ் ஆகும்பா. மாடு சாப்பிடுற சாப்பாடுல 10% மட்டும் தான் அது வந்து அதோட மசலா மாறும். அதோட பாடி வெயிட்டா இன்கிரீஸ் பண்ணும். மத்த 90% வந்து அது வந்து ரெஸ்பிரேஷன் ஹீட்டா ரிலீஸ் ஆயிரும். ஹீட்டா பாடியை விட்டு வெளியாயிரும். ஒரு புலி வந்து அந்த மாடை சாப்பிட்டுச்சுன்னா, அந்த மாடு சாப்பிட்ட சாப்பாடுல 10% தான் புலி கிட்ட போகும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து ஒரு 10,000 ஜூல் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, சரியா? அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு 1000 ஜூல் ஆஃப் எனர்ஜி மட்டும் தான் போகும். அதுக்கு மேல ட்ராபிக் லெவலுக்கு வந்து 100 ஜூல்ஸ் தான் போகும். அதுக்கு மேல வந்து 10 ஜூல்ஸ் தான் போகும். அதுக்கு மேல 1 ஜூல் தான். புரியுதா? only 10% of this is passed to the next trophic level. only 10% of this is passed to next. அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. அதனால தான் சொல்லுவாங்க ஒரு ஃபுட் செயின்ல இட் கேன் நாட் ஹேவ் மோர் தென் 3 to 4 trophic level. ஏன்னா 3-4 trophic levelக்கு அப்புறம் பார்த்தா எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாயிரும். இந்த எனர்ஜி வந்து சஃபிஷியண்டா இல்ல டு சஸ்டெயின் அ ஆர்கானிசம். அதனால ஒரு ஃபுட் செயின்ல மினிமம் மேக்ஸிமம் 3 to 4 லெவல்ஸ் தான் இருக்க முடியும். சரியா? Perfect. So அதான் நம்ம சொல்ல 10% லான்னு சொல்லுவோம். In nature, it is possible to have so many levels: producer, herbivore, primary carnivore, secondary carnivore in the grazing food chain. Grazing food chainல 3 to 4 layers மட்டும் தான் இருக்கலாம். trophic levels மட்டும் தான் இருக்கலாம். சரியா? சோ பாருங்க, சன்ல இருந்து எனர்ஜி வருதா? சன்ல இருந்து எனர்ஜி வருது, அது வந்து ஹீட்டா லூஸ் ஆயிருது. ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு வருது. சரியா? சோ இங்க இருந்து பார்த்தேன்னா, சோ இங்க வந்து 10,000 ஜூல் வந்ததுன்னா, அதுல வந்து என்ன ஆகுது? 9,000 வந்து யூஸ் ஆயிருது. 9,000 ஜூல் இஸ் ரிலீஸ்ட் as heat. only 1000 ஜூல் வந்து இங்க பாஸ் ஆகுது. இங்க வந்து 900 ஜூல் வந்து ஹீட்டா லூஸ் ஆயிருச்சு. இங்க வந்து only 100 ஜூல் வருது. அதுல வந்து 90 ஜூல் வந்து ஹீட்டா ரிலீஸ் ஆகுது. only 10 ஜூல் எனர்ஜி வருது. புரியுதா? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாப்பா என்ன நடக்குதுன்னா, the number of organism keeps on decreasing. பிளான்ட் வந்து நம்பர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இது வந்து இதை விட கம்மியா இருக்கும், இதை விட அதிகமா இருக்கும். so as you go up the number of organism keeps on decreasing. ஏன்னா இந்த வல்ச்சர் வந்து நிறைய பேர்டை சாப்பிடணும். அப்பதான் இதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஒரு காடு இருந்ததுல அங்க வந்து ஒரே ஒரு புலி தான் இருக்கும், இல்லைன்னா 2-3 புலி தான் இருக்கும். அந்த 2-3 புலி தான் மற்ற இருக்கிற மான்கள் எல்லாம் வேட்டையாடும். அப்பதான் அதுக்கு தேவையான எனர்ஜி அதுக்கு கிடைக்கும். ஒரே இடத்துல நிறைய புலிகளை வச்சுட்டேன்னா புலி வந்து என்ன பண்ணும்? காம்படிஷன் பண்ணும். அது வந்து அதுக்கு சாப்பாடு இருக்காது. புரியுதா? அதனாலதான் the number keeps on decreasing at a higher trophic level. சரியா? So பார்க்கலாம். So this relationship is expressed in terms of number, biomass or energy. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்லப்பா, இது நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? பயோமாஸ் எவ்வளவு இருக்கும், நம்பர் எவ்வளவு இருக்கும், எனர்ஜி எவ்வளவு இருக்கும், ட்ராபிக் லெவலோட ஒரு ட்ராபிக் லெவல்ல நம்பர் எவ்வளவு இருக்கும், பயோமாஸ் எவ்வளவு இருக்கும், எனர்ஜி எவ்வளவு இருக்கும், அதை நம்ம வந்து பார்க்கலாம். The base of each pyramid represents producer or the first trophic level, while the apex or tertiary top consumer. புரியுதாப்பா? எப்பவும் பாத்தீங்கன்னா பேஸ்ல என்ன இருக்கும்? நான் சொன்னேன்ல, பேஸ்ல வந்து எப்பவுமே ப்ரொடியூசர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், tertiary consumer, அந்த மாதிரி மேல போயிட்டே இருக்கும். ஸோ பாருங்கப்பா, ஸோ 3 types of ecological pyramid are usually studied. இது வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா வரும்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் எக்ஸாம்ல வரும். pyramid of number, சரியா? pyramid of biomass and pyramid of energy. ஸோ பார்க்கலாம்ப்பா. ஸோ pyramid of numbers நீங்க பாத்தீங்கன்னா எப்பவும் பாருங்க, பிரைமரி ப்ரொடியூசர் வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமா இருப்பாங்க. 58,42,000. சரியா? இது வந்து பிளான்ட்ஸ். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு. சரியா? 7,08,000. செகண்டரி கொஞ்சம் பாத்தீங்கன்னா 3,54,000. அதுக்கு பாத்தீங்கன்னா only 3
tertiary consumer. புரியுதா? நம்பர் வந்து கம்மி ஆயிட்டே போகுது மேல மேல. The trophic level represents the functional level not a species as such. இது வந்து ஒரு functional levelல தான் depict பண்ணுது, species levelல இல்லங்கறாங்க. A given species may occupy more than one trophic level in the same ecosystem at the same time. ஒரே ஒரு பாருப்பா, ஒரு ஸ்பீஷீஸ் வந்து மல்டிபிள் trophic level ஆக்குபை பண்ணலாம் அப்படிங்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கப்பா, நம்ம வந்து ஒரு பிளான்ட் இருக்கு, ப்ரொடியூசர், சரியா? நம்ம வந்து இத டைரக்டா சாப்பிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம வந்து பிரைமரி கன்சியூமரா ஆயிடுவோம், இல்லைன்னா ஹர்பிவோரா ஆயிடுவோம். அதே இது ப்ரொடியூசரை வந்து ஒரு கோட் சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோ, சரியா? நான் வந்து மட்டன் சாப்பிட்டேன்னா நான் என்ன ஆயிட்டேன்? இப்போ நான் என்ன ஆச்சேன்? பிரைமரி கன்சியூமர், நான் வந்து செகண்டரி கன்சியூமரா மாறிட்டேன். புரியுதா? சோ நான் வந்து I can occupy multiple levels in a food chain அப்படிங்கிறோம். ஓகே? Now, in most ecosystems, the pyramid of number or energy and biomass are upright. புரியுதாப்பா? pyramid of number வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா upright-ஆ இருக்கும். upright-னா இந்த மாதிரி. புரியுதா? கீழ வந்து ரொம்ப அதிகமா நம்பர் இருக்கு, மேல போக போக குறைஞ்சிட்டே போகும். Producer are more in number and biomass than the herbivore, and herbivore are more in number and biomass than the carnivore. புரியுதா? பயோமாஸ் கூட pyramid of number and pyramid of biomass நீங்க பாத்தீங்கன்னா upright-ஆ தான் இருக்கும். upright-னா ப்ரொடியூசருக்கு வந்து எப்பவும் அதிகமா தான் இருக்கும், பயோமாஸும் நம்பரும். ஆனா சரியா? ஆனா எக்ஸெப்ஷன் நம்ம பார்ப்போம். ஓகே? Now, and biomass herbivore. Okay. Energy at a lower trophic level is always more than a higher trophic level. Energy நீங்க பாத்தீங்கன்னா கீழ வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். நான் சொன்னல 10% law. Always கீழ வந்து அதிகமா தான் இருக்கும். புரியுதா? இங்க வந்து அதிகமா தான் இருக்கும் as compared to that. Okay? Now, இப்ப inverted pyramid of biomass நீங்க பாத்தீங்கன்னாப்பா, இது வந்து நம்ம வந்து aquatic ecosystemல பாப்போம். எங்க பாப்போம்? aquatic yes sir. பாருங்கப்பா, aquatic ecosystem என்ன ஆகும்னா, நம்ம phytoplankton இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அத சாப்பிடுற fish வந்து பெருசா இருக்கும். இதோட பயோமாஸ் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து எக்ஸெப்ஷன். In aquatic ecosystem, pyramid of biomass is inverted. In aquatic ecosystem, pyramid of biomass is inverted. நான் வச்சுக்கோங்க. pyramid of number வந்து upright-ஆ தான் இருக்கும். pyramid of energy கூட பாத்தீங்கன்னா upright-ஆ தான் இருக்கும். ஆனா pyramid of biomass நீங்க பாத்தீங்கன்னா in aquatic ecosystem, grazing ecosystemல upright-ஆ தான் இருக்கும். ஆனா aquatic ecosystemல inverted-ஆ இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுப்பா, எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? Yes. Now, the pyramid of energy is always upright, can never be inverted. Pyramid of energy வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே upright-ஆ தான் இருக்கும். Because when energy flows from a particular trophic level to the next trophic level, some energy is lost as heat. அது நம்ம பார்த்தோம். Each bar in the energy pyramid indicates amount of energy present at each trophic level in a given time per unit. சொன்னேன்ல பாரு, ஒரு 10 lakh எனர்ஜி வருதுன்னு வச்சுக்கோ சன்ல இருந்து, சரியா? அதோட 1% தான் நம்ம யூஸ் பண்றோம். அதோட 1% தான் நம்ம பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுது. அது இல்லாம 10% வந்து மேல போயிட்டு இருக்கு. So வந்து only 10% is going to the next trophic level. Yeah. Now, yes. புரிஞ்சுதா? இங்க வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? Yes. இங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Come on. So, pyramid of number பார்த்தோம், pyramid of energy பார்த்தோம், pyramid of biomass பார்த்தோம். சரியா? pyramid of number பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்படி இருக்கு? pyramid of number வந்து எப்பவுமே upright-ஆ தான் இருக்கு. pyramid of energy கூட பாத்தீங்கன்னா எப்பவுமே upright-ஆ தான் இருக்கு. ஆனா pyramid of biomass பாத்தீங்கன்னா aquatic ecosystemல inverted-ஆ இருக்கு. aquatic ecosystem pyramid of biomass is yes. Interesting-ஆ? Perfect. So அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாப்பா, அடுத்தது வந்து ecological succession. சரியா? ecological succession என்ன நம்ம பார்க்க போறோம். சரி. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ecological succession. சரியா? ecological succession என்ன? சரியா? பாருங்கப்பா. Constantly structure change in response to changing environmental condition. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ecosystem இருக்குல்லப்பா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெசர்ட் இருக்குல்லப்பா,
டெசர்ட் வந்து ட்ரை பண்ணும் டு பிகம் லிட்டில் பிட், ஏன்னா அது வந்து ட்ரை பண்ணும் டு பிகம் அ ஃபாரஸ்ட். சரியா? மீடியம் வாட்டர் கண்டிஷன், இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்குல்லப்பா, ட்ரைல இருந்து மீடியம் வாட்டருக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. அக்வாட்டிக்னா தண்ணியா இருக்கு, ரொம்ப தண்ணியா இருக்கு. இது என்ன பண்ணும்? இது கூட மீடியம் வாட்டர் கண்டிஷனுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். பாரு, எக்ஸ்ட்ரீம் என்ன, ரொம்ப ட்ரையா இருக்கு, டெசர்ட் மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப தண்ணியா இருக்கு. ரெண்டும் என்ன பண்ணும்? ட்ரை பண்ணும் டு கம் டு அ மீடியம் லெவல். அது என்ன சொல்றோம்? சக்சஷன் சொல்றோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்ச் நடக்கும். சரியா? இங்க பாருங்க. Yes, this change is orderly and sequential, parallel with changes in the physical environment. So ஒரு ecosystem-ஓட structure வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சரியா? இது வந்து physical environment கூட சேஞ்ச் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருப்பா. ஒரு டெசர்ட் இருக்கு, அங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இருக்கும். ஒரு தண்ணியுள்ள இடம் இருக்கு, சரியா? ஒரு ஏரி, ஒரு குளம், அங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். புரியுதா? சோ அந்த பிசிக்கல் பாரு, அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெசர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ் லேண்டா மாறும், அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்டா மாறும். புரியுதா? சோ அது வந்து அந்த டெசர்ட் வந்து அங்க இருந்து அது நடுவுல வந்து கிராஸ் லேண்டா மாறல, அப்ப வந்து அதோட அதுல இருக்கிற ஆர்கானிசம் கூட சேஞ்ச் ஆகும். ஒரு ஏரி வந்து ஃபாரஸ்டா அந்த ஒரு மரம் உள்ள இடமா மாறுறதுக்காக மாறும்ல, அப்ப கூட என்ன ஆகும்? நிறைய அந்த ஆர்கானிசம் வந்து சேஞ்ச் ஆவாங்க. இது என்ன சொல்றோம்? ரெண்டு விதமான சேஞ்ச் நடக்குது. பிசிக்கல் சேஞ்சும் நடக்குது, ஆர்கானிசமும் சேஞ்ச் ஆகுது. சரியா? These changes lead finally to a community that is in near equilibrium with the environment and is called as climax community. Climax community என்னப்பா? பாரு, இத வந்து டெசர்ட்டோட கிளைமேக்ஸ் கம்யூனிட்டினா இந்த மாதிரி மீடியம் வாட்டர் கண்டிஷன். அக்வாட்டிக் ஒரு ஈகோசிஸ்டம் இருந்தா அதோட கிளைமேக்ஸ் கம்யூனிட்டினா மீடியம் வாட்டர் கண்டிஷன். ஒரு மீடியம் வாட்டர் கண்டிஷனுக்கு வந்தாச்சுன்னா அது வந்து நம்ம கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்றோம். புரியுதா? சோ பார்க்கலாம், இங்க பாருங்க. So the gradual and fairly predictable change in the species composition of a given area is called as ecological succession. என்ன நடக்குது? ஒரு ஏரியா இருக்கு, இதுல வந்து ஸ்பீஷீஸ் கம்போசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குப்பா. ஸ்பீஷீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன புல்லா இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிளான்ட் வரும், அதுக்கப்புறம் இன்னி கொஞ்சம் பெரிய பிளான்ட் வரும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ட்ரீஸா வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? இங்க வந்து ஃபைட்டோ பிளாங்டன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபைட்டோ பிளாங்டன் வந்து ஜூ பிளாங்டன், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல ஃபைட்டோ பிளாங்டன் வரும், ஜூ பிளாங்டன் வரும். சரியா? ஃபைட்டோ பிளாங்டன் இருக்கும், அதுல இருந்து ஒரு அக்வாட்டிக் ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் வரும். சரி, அதுல இருந்து பெரிய அக்வாட்டிக் பிளான்ட் வரும், அதுல இருந்து இன்னும் பெரிய அக்வாட்டிக் பிளான்ட் வரும். அந்த மாதிரி ஒரு இக்கோலாஜிக்கல் செக்ஷன் நடக்கும். அது நடக்கிறப்ப ஸ்பீஷீஸ் அந்த இருக்கிற ஆர்கானிசம் கூட சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? The entire sequence of communities that successfully change in a given area are called as seeds. என்ன சொல்றாங்க? அத சீர் சொல்றாங்க. பாரு, ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. சரி, அந்த கம்யூனிட்டில ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீ பார்த்தனா கிராஸ் இருக்கு. சரியா? கிராஸ்ல இருந்து ஹெர்ப்ஸ் வந்திருக்கு. ஹெர்ப்ஸ்னா சின்ன மரம், ஹெர்ப்ஸ்ல இருந்து ஒரு பெரிய பிளான்ட் வந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து சீருங்கிறோம். சீர்னா ஒரு லெவல், அது வந்து என்ன சொல்ற? சீருங்கிறோம். The individual transitional communities are termed serial stages or serial communities. இத வந்து நம்ம serial communities அப்படிங்கிறோம். சரியா? சோ பார்க்கலாம். Succession is the process that starts in an area where no living organism is there. பாருப்பா, சக்சஷன் வந்து பார்த்தேன்னா ரெண்டு விதமான இருக்கும். ஒன்னு வந்து ஒரு வந்து அந்த மாதிரி ஏரியா அங்க வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் எப்பவுமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக் மேல, சரியா, அங்க வந்து இந்த மாதிரி சக்சஷன் நடந்ததுன்னு சொல்லுவோம். அது நம்ம வந்து பிரைமரி சக்சஷன் சொல்லுவோம். ஏரியாஸ் வேர் நோ லிவிங் ஆர்கானிசம் எவர் எக்ஸிஸ்டட். சரியா? சோ ஒரு மூன் இருக்கு பாரு, இப்ப நம்ம சந்திரயான் விட்டுருக்கோம்ல, சந்திரயான் வந்து மூன்ல இருக்கு. மூன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நிலால பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு லிவிங் ஆர்கானிசம் இல்ல. அங்க நம்ம போய் வாழ்க்கை ஆரம்பிச்சோம்னா அது வந்து பிரைமரி சக்சஷன். நம்ம பூமியில நீங்க பாத்தீங்கன்னா, பூமியில வந்து பாத்தீங்கன்னா சில ஏரியா இருக்கு, அங்க வந்து பெரிய பெரிய கல்லுகள்லாம் இருக்கு. அந்த கல்லுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உயிரினம் ஒண்ணுமே இல்ல. அங்க ஒரு நம்ம ஈக்கோ சிஸ்டம் ஸ்டார்ட் பண்றோம். அது என்ன சொல்லுவோம்? அது வந்து நம்ம பிரைமரி சக்சஷன் சொல்லுவோம். And in areas that lost all the living organism existed there is called as secondary succession. For example, இன்னொரு ஏரியா இருக்கு, இங்க வந்து உயிரினம் இருந்தது, ஆனா என்னாச்சு? ஒரு வால்கானிக் எரப்ஷன் நடந்தது. வால்கானிக் இரப்ஷனால என்ன ஆச்சு? அந்த இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே செத்து போயிருச்சு. வால்கானிக் இரப்ஷனால அந்த இடத்துல உள்ள உயிரினம் எல்லாமே செத்து போயிருச்சு. அங்க வந்து திருப்பி ஒரு புது ஆர்கானிசம் வருது. அது வந்து ஒரு கம்யூனிட்டி எஸ்டாப்லிஷ் பண்ணுது. அது என்ன சொல்லுவோம்? அதை நம்ம வந்து செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறோம்.
பிரைமரி சக்சஷனையும் செகண்டரி சக்சஷனையும் கம்பேர் பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா செகண்டரி சக்சஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும்பா. ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி உயிரினம் இருந்தது. இங்க வந்து லைஃப் ஸ்டார்ட் வந்து ஈஸி as compared to பிரைமரி சக்சஷன். அங்க வந்து உயிரினம் எப்பவுமே இல்ல. ஒரு கல்லு மேல, பேர் ராக் மேல அங்க வந்து உயிரினம் எப்பவுமே இல்ல. அங்க வந்து ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டம். புரியுதா? பிரைமரி செக்ஷன் எங்க நடக்குது? அது வந்து எங்க உயிரினம் எப்பவுமே இல்ல அங்க நடக்குதா, அது வந்து பிரைமரி செக்ஷன் சொல்றோம். ஒரு இடத்துல உயிரினம் இருந்தது, ஆனா அது வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு பிகாஸ் ஆஃப் சம் டிசாஸ்டர். அங்க வந்து புது கம்யூனிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது என்ன சொல்றோம்? அது வந்து செகண்டரி செக்ஷன் அப்படிங்கிறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இட் occurs nearly or newly cooled lava, bare rock or newly created pond or a reservoir. இந்த இடத்துல நடக்கும் செகண்டரி சக்சஷன் நடக்கும். Establishment of a new biotic community is generally slow. In secondary section நீங்க பாத்தீங்கன்னா புதுசா கம்யூனிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். புரியுதா? Before biotic community of diverse organism can become established, there must be soil. புரியுதா? சோ முதல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம soil தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கு மேல தான் நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசமா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சரியா? Now புரியுதா? பிரைமரி செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லோவா இருக்கும். இது வந்து நியூலி கூல்ட் லாவா, பேர் ராக்ல, சரியா, புதுசா கிரியேட் ஆன பாண்ட்ல, ரிசர்வாயர்ல பிரைமரி சக்சஷன் நடக்கும். சரியா? இது வந்து நியூ பயோட்டிக் ஸ்டார்டிங்ல சொன்னல, ஸ்டார்டிங்ல இருந்து புதுசா நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே? சரியா? இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸ்லோவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து சாயில் பண்ணுவோம். சாயில் எப்படி பண்ணுவோம்? பாருங்க, ஒரு கல் இருக்குல்ல, ஒரு கல்லு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைக்கன் வந்து உட்காரும். சரியா? லைக்கன் வந்து உட்காரும். இது வந்து பயனீர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்? இதை வந்து நம்ம பயோனீர்னா முந்திரி கொட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க. பயோனீர்னா ஃபர்ஸ்டா ஒரு உயிரினமே இல்லாத இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன போகும்? லைக்கன் போகும். ஒரு கல் இருக்குல்ல, அது மேல லைக்கன் போய் உட்காரும். லைக்கன் என்ன பண்ணும்? சரியா? இது என்ன பண்ணும்? லைக்கன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்கியன் ஃபங்கை. இது என்ன பண்ணும்? இதோட டைஜஸ்டிவ் ஜூஸை ரிலீஸ் பண்ணும். டைஜஸ்டிவ் ஜூஸ் என்ன ஆகும்? இந்த ராக் இருக்குல்லப்பா, இதுல வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். கிராக்ஸ் ஃபார்ம் ஆன என்ன ஆகும்? ஒரு சின்ன புல்லு மாதிரி சின்ன பிளான்ட் ஃபார்ம் ஆகும். இதோட ரூட் வந்து அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடும். ரூட் போக இந்த கல் வந்து உடையும். புரியுதா? கல் உடைஞ்சு இது இது வந்து மண்ணா மாறும். அதுக்கப்புறம் இது மேல வந்து பயோட்டிக் கம்யூனிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? சோ அதனால பிரைமரி செக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். சரியா? செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா begins in an area where natural biotic communities have been destroyed, such as an abandoned farm. ஒரு ஃபார்ம் இருந்தது, அதை நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம், அதை வந்து எரிச்சிட்டாங்க. சரியா? விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க நடக்கலாம் burned or cut ஃபாரஸ்ட்ல அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து பாரு ஆல்ரெடி சம் ஆர்கானிசம் இருக்கும். அங்க வந்து ஒரு எக்கோசிஸ்டம் செட்டப் பண்ணது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Since some soil or sediment is present, succession is faster than the primary succession. எக்ஸாம்ல கேட்கலாம், செகண்டரி செக்ஷன் ஃபாஸ்டரா இருக்குமா இல்ல பிரைமரி சக்சஷன் ஃபாஸ்டரா இருக்குமா? செகண்டரி செக்ஷன் தான் ஃபாஸ்டா இருக்கும். As succession proceeds, the number and types of animals and decomposers also change. இத நான் சொன்னேன்ல, சக்சஷன் போக என்ன ஆகும்? அந்த ஏரியால இருக்கிற ஆர்கானிசம் கூட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா? until நம்ம வந்து ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அட்டைன் பண்ற வரைக்கும். சரியா? ஹைட்ராக் சக்சஷன் சொன்னேன்ல, ஹைட்ராக்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் வெட் ஏரியாஸ். ரொம்ப தண்ணியா உள்ள இடத்துல என்ன சக்சஷன் நடக்கும்? ஹைட்ராக். சரியா? and successional series progress from hydric to mesic. mesicனா என்ன அர்த்தம்ப்பா? மீடியம் வாட்டர் கண்டிஷன். ஹைட்ராக்னா ஹைட்ரிக்னா என்ன அர்த்தம்? நிறைய தண்ணி இருக்கு, நிறைய தண்ணி இல்லைன்னா மீடியம்ல வரணும். சரியா? ரொம்ப ட்ரையா இருந்தா கூட நம்ம மீடியம் வரணும். xerox succession takes place in dry areas னு சொன்ன மாதிரியே, and series processes from xeric means less water to medium water condition. Hence both hydrox and xerox succession lead to medium water or mesic succession, neither too dry or neither too watery. புரியுதா? நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க ரியல் லைஃப்ல பார்த்திருப்பீங்க, ஒரு குளம் இருக்கும், உங்க ஊர்ல வந்து ஒரு குளம் இருக்கும், அங்க தண்ணி காஞ்சி போய் என்ன ஆகும்? அங்க கொஞ்சம் கொஞ்சமா மரம் வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? அது வந்து எக்ஸஸ் வாட்டர் கண்டிஷன்ல இருந்து ஹைட்ராக்ல இருந்து மீசிக் மீடியம் வாட்டர் கண்டிஷனுக்கு மாறிட்டு இருக்கு. தண்ணியா இருக்கிறப்ப அதுல வந்து வேற உயிரினங்கள் இருந்தது, இப்ப அந்த தண்ணி காஞ்சி போயிருச்சா அதுல வந்து வேற உயிரினங்கள் வரும். புரியுதாப்பா? இதான் சக்சஷன் சொல்லுவோம். அது வந்து ஒரே நாள் நடக்குது இல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல வந்து சின்ன புல்லா வரும், புல்லுக்கு கொஞ்சம் பெரிய மரம் வரும், பெரிய பிளான்ட் வரும், அதுக்காக பெருசா மரமா வந்துட ஆரம்பிச்சிடும். ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க வந்து மரம்லாம் நிக்கும். புரியுது? அது வந்து சக்சஷன், எக்கலாஜிக்கலா அந்த ஏரியா வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். சரி, அதான் சக்சஷன். Perfect. The species that invade bare area are called as
pioneer species நான் சொன்னேன்ல primary successionல மொத போற animal என்ன சொல்றோம் அது வந்து pioneer species சொல்றோம் in primary succession on rock these are usually lichens which are able to secrete acid to dissolve rock helping in weathering and soil formation so நம்ம வந்து ஒரு ராக் இருக்குனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன போகும் லைக்கன் போகும் லைக்கன் என்ன பண்ணும் அதோட கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி இத வந்து உடைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ராக்கை உடைச்சு அத மண்ணா மாத்துறோம் அதுக்கப்புறம் தான் அங்க வந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அதனால பிரைமரி செக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து லேட்டா நடக்கும் as compared to secondary டைம் எடுக்கும் these later pave way to some very small plant like bryophyte which are able to hold the small cell புரியுதா இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் சின்ன பிளான்ட்டா வர ஆரம்பிச்சிரும் ஒரு bryophyte வர ஆரம்பிச்சிரும் இது வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும் சரியா இந்த மாதிரி நடக்கும் yes very good அடுத்து பார்க்கலாம் now they are with time succeeded by higher plants and after several more stages ultimately a stable climax forest community is established சொன்னா லைக்கன் வரதுக்கு சின்ன பிளான்ட் வரும் அதுக்கு கொஞ்சம் பெரிய பிளான்ட் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி எஸ்டாப்லிஷ் ஆயிருச்சு the climax community remains stable as long as the environment remains unchanged environment change ஆகாத இருக்கப்ப climax community வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் சரியா with time xerophytic habitat gets converted into mesophytic ரொம்ப ட்ரையா இருக்கிற கண்டிஷன் கூட என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா மீடியம் வாட்டர் கண்டிஷனுக்கு வந்துரும் அப்படிங்க சரியாப்பா வெரி குட் புரியுதாப்பா இந்த பாருங்க ஒரு தண்ணி இருக்குல்ல ஐயோ இங்க வந்து தண்ணி இருக்கு முதல்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா phytoplankton வரும் phytoplankton யூனிசெல்லுலர் பிளான்ட் மாதிரி வரும் சரி அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் சப்மர்ஜ் பிளான்ட் வரும் சரியா சப்மர்ஜ் கொஞ்சமா பிளான்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட் வரும் அதுக்கப்புறம் ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் வரும் பாரு சின்ன பெருசாயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கர்ப்ஸ் அது வந்து இது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கமிட்டி வந்துடும் புரியுதா எப்படி சின்னதா ஒரு கிளைமேக்ஸ் கமிட்டி வந்து எஸ்டாப்லிஷ் ஆகுது ஓகே நான் அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா எக்கலாஜிக்கல் சிஸ்டம் அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து என்னப்பா நியூட்ரியன்ட் சைக்கிளிங் பாரு எக்கலாஜிக்கல் சக்சஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன் டிஃபரன்ஸ் தெரியணும் பிரைமரி செக்ஷன் வந்து ஒரு பேர் ராக்ல முதல்ல உயிரினமே இல்லாத ஃப்ரெஷ்லி கூல்டு லாவா அந்த இடத்துல புதுசா கிரியேட் பண்ணிக்கிற ரிசர்வாயர் அங்க வந்து உருவாகும் செகண்டரி செக்ஷன் வந்து லைஃப் உள்ள இடத்துல அந்த லைஃப்ல டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு சரியா ஒரு வால்கேனோ எரப்ட் ஆகி வந்து செத்து போயிட்டாங்க சரியா அந்த இடத்துல வந்து இல்லைன்னா ஃபாரஸ்ட் நம்ம கட் பண்ணிட்டோம் ஒரு ஃபார்ம் லேண்ட் நம்ம அபேண்டன் பண்ணிட்டோம் அங்க வந்து என்ன நடக்கும் செகண்டரி சக்சஷன் லாவா கூலாற இடத்துல வந்து பேசிக்கலி பிரைமரி செக்ஷன் நடக்கும் சரியா அந்த ஃபார்ம் லேண்ட் அபேண்டன் பண்ணிட்டோம் சரியா ஒரு ஃபாரஸ்ட்டை கட் பண்ணவங்கலாம் வந்து செகண்டரி சக்சஷன் நடக்கும் அது வந்து ஃபாஸ்டா இருக்கும் as compared to primary succession ஓகே பர்ஃபெக்ட் நான் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் நீங்க பாத்தீங்கன்னாப்பா இது வந்து பயோஜியோகெமிக்கல் சைக்கிளிங் நம்ம நியூட்ரியன்ட்டை சைக்கிள் பண்றது சரியா the amount of nutrients such as carbon nitrogen phosphorus calcium etc present in the soil at any given time is referred to as standing state பாரு நம்ம ஸ்டாண்டிங் crop பார்த்தோம் ஸ்டாண்டிங் cropனா என்ன amount of biomass present in a trophic area அது வந்து என்ன ஸ்டாண்டிங் crop standing stateனா என்ன the nutrients present like nitrogen phosphorus inorganic புரியுது வந்து non living புரியுதா soilல எவ்வளவு nutrients இருக்கு nitrogen இருக்கா அதான் சொன்னா standing state கன்ஃபியூஸ் ஆகாதீங்க standing stateனா nutrient சரியா phosphorus nitrogen calcium இல்ல standing state standing cropனா என்ன biomass the movement of nutrient element through the various component of ecosystem is called as nutrient cycle the nutrient எப்படி மூவ் பண்ணுது அது வந்து நம்ம சொல்றோம் nutrient cycling னு சொல்றோம் சரி இது பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானதுப்பா நியூட்ரியன்ட் சைக்கிள் வந்து ரெண்டு விதமா இருக்குப்பா ஒரு gaseous இன்னொன்னு பார்த்தீங்கன்னா sedimentary gaseous பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள் கார்பன் டை ஆக்சைடோட ரிசர்வாயர் எங்க பாத்தீங்கன்னா ஏர் தான் பாஸ்போரஸோட ரிசர்வாயர் பாத்தீங்கன்னா எங்கப்பா சாயில் ராக்ல இருக்கும் பாஸ்பரஸ் நீங்க பாத்தீங்கன்னா மெயினா வந்து சாயில்ல ராக்ல இருக்கும் இது வந்து எப்படி நம்ம ஈகோசிஸ்டம்ல ரொட்டேட் ஆகுது அதான் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப சிம்பிளானதுப்பா இங்க பாருங்க என்ன ஆகுது பாரு பிளான்ட் வந்து என்ன பண்ணுது பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல அதை யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் பண்ணுது சரியா நம்ம கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஆட் பண்றோம் நம்ம ஏதாவது எரிச்சோம்னா ஃபாசில் ஃபியூல எரிச்சோம் ஏதாவது பர்ன் பண்ணனா ஆகுது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்றோம் அது லிவிங் ஆர்கானிசம் நம்ம வந்து பிரீத் அவுட் பண்றது வந்து கார்பன் டை ஆக்சைடு சோ அது கூட ஆட் பண்றோம் ரெஸ்பிரேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு சரியா கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் ஆட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு சரியா ஆயில் கேஸ் இதெல்லாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா லைம் ஸ்டோன் அண்ட் டோலோமைட் இருக்குல்லப்பா இதுல கூட நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் சரியா பாடி இந்த
இங்க ஏர்ல இருக்கிறது சரிதான், ஆனா கீழே கூட நிறைய இருக்கும். கால்சியஸ் செடிமெண்ட்ஸ் சரியா. இப்ப நீங்க வந்து ஓஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம் இருக்குல்ல, அதோட ஷெல் வந்து கால்சியமால செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதுல கூட கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் சரியா. கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா நிறைய தண்ணியில இருக்கும்பா, தண்ணியில இருக்கும், ஓஷன்ல இருக்கும். ஓஷன்ல வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்குல்ல, அதோட ஷெல்ல வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் சரியா. பிளாங்டன் கூட, பிளாங்டன் என்ன பண்றாங்க, போட்டோசிந்தசிஸ்க்காக கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லா இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு, ரிலீஸும் ஆகுது, அது வந்து யூஸும் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் constitutes 49% of the dry weight of organism is next to only water. இப்போ என் பாடியில பாத்தீங்கன்னா மெயின்லி தண்ணி இருக்கும், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கார்பன் தான் சரியா. சோ கார்பன் வந்து 49%. 71% of carbon is found dissolved in ocean. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பா. 71% கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ஓஷன்ல டிசால்வ்டா இருக்கு. This oceanic reservoir regulates the amount of carbon dioxide in the water. இந்த ஓஷன்ல தண்ணி இருக்கு, அத வந்து என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல எப்படி இருக்கும், அது வந்து ரெகுலேட் பண்ணுது. சரி சார், பார்க்கலாம். fossil fuel are represent a reservoir of carbon. fossil fuel நம்ம அதை burn பண்ணி கார்பன் ஆக்சைடு ரிலீஸ் பண்றோம். சரியா. கார்பன் சைக்கிளிங் occurs through atmosphere, ocean and through living and dead organisms. சரியா. கார்பன் சைக்கிளிங் வந்து இப்படி தான் லிவிங்கும் டெட் ஆர்கானிசம் வந்து அது மாதிரி தான் சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. According to one estimate, 4 into 10 to the power 3 kg of carbon is fixed annually in the biosphere through photosynthesis. புரியுதா, இவ்ளோ photosynthesis நடக்குது. 4 into 10 to the power 3 kg of carbon dioxide, கார்பனை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபுட்டா கன்வெர்ட் பண்றோம் சரியா. Now a considerable amount of carbon returns to the atmosphere as CO2 through respiration. நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ற கார்பன் டை ஆக்சைடு கூட ஆட் ஆகுது சரியா. Decomposers also contribute substantially to carbon dioxide pool by their processing of waste material and dead organic matter of land or ocean. Decomposers கூட என்ன பண்றாங்க, அதை டீகம்போஸ் பண்றப்ப கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், வந்து அட்மாஸ்பியர்ல ஆட் ஆயிட்டு. The amount of fixed carbon is lost to sediments and removed from circulation. புரியுதா, அந்த செடிமெண்ட்ஸ்னா அந்த லைம்ஸ்டோன், அதுல இருந்து வந்து சில கார்பன் வந்து ரிமூவ் ஆகுது, அது வந்து ஆட் ஆகுது to the atmosphere. Burning of wood, forest fire, combustion, fossil fuel, volcanic activity are additional sources of releasing of carbon dioxide. So இதெல்லாம் வந்து அடிஷனலா கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுது. புரியுதாப்பா. பாஸ்பரஸ் சைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா பாரு, பாஸ்பரஸ் சைக்கிளோட மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்வாயர் வந்து மினரல்ஸ் ராக்ல இருக்கும். அந்த ராக் உடையும் சரியா, வெதரிங் உடைஞ்சதுக்கு அப்புறம் சாயில்ல வந்துருச்சா, சாயில்ல இருந்து என்ன ஆகும், ப்ரொடியூசர்ஸ் வந்து பிளான்ட் வந்து அதை எடுத்துக்கும். பிளான்ட் வந்து பிளான்ட்டை கன்சியூமர் சாப்பிடுது, அதுக்கப்புறம் அது வந்து சாகுது, செத்ததுக்கு அப்புறம் இந்த பாஸ்பரஸ் வந்து திருப்பி சாயிலுக்கு வந்துருது. இல்லைன்னா இந்த ப்ரொடியூசர் செத்து போயிடுது, அது வந்து டெட்ராசாடரி சொல்யூஷன் வந்து அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளானது. இந்த டயக்ராம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா எக்ஸாம்ல வரலாம். புரியுதா. சோ சோர்ஸ் என்ன, ராக், சோர்ஸ் ஃபார் பாஸ்பரஸ். சரி, அது வெதரிங் ஆகி உடைஞ்சு சாயில்ல வரும் சரியா. சாயில்ல இருந்து பிளான்ட் எடுத்துக்கும், பிளான்ட்டும் அனிமலும் ஏதாவது செத்தா அது வந்து டெட்ரைட்ஸ்ல ஆட் ஆகும், அது வந்து திருப்பி சாயில்ல வந்துரும். ஓகே ஓகே சரியா. the major phosphorus is a major constituent of biological membranes, nucleic acid and cellular energy transfer system. phosphorus வந்து நம்ம பாடியில எங்கெங்க இருக்குப்பா, அது வந்து எங்க இருக்கு, மெம்பரேன்ல இருக்கு, நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கு சரியா. செல்லுலர் எனர்ஜிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. the natural reservoir of phosphorus is rock, ரொம்ப இம்பார்ட்டன்ட், which contain phosphorus in the form of phosphate formல இருக்கு. when rocks are weathered, minute amount of phosphorus dissolve in soil solution and are absorbed by the roots of the plant. அது வந்து உடையறப்ப என்ன ஆகும், அந்த phosphorus வந்து dissolve ஆகி அது வந்து plant வந்து absorb பண்ணிக்கும். now herbivore and other animals obtain this element from the plant. herbivore other animals வந்து இந்த வந்து plant வச்சு obtain பண்ணுவாங்க. the waste product and dead organism are decomposed by phosphate solubilizing bacteria releasing phosphorus. புரியுதா. waste product and dead organism என்ன ஆகுது, அது வந்து decompose பண்றாங்க. phosphate solubilizing bacteria, phosphate ஒரு பாக்டீரியாவே இருக்கு புரியுதா, அது வந்து decompose பண்ணி phosphate ரிலீஸ் பண்ணுது. the other major important differences between carbon and phosphorus cycle are, firstly, atmospheric input of phosphorus through rainfall are much smaller than carbon inputs, and secondly, gaseous exchange of phosphorus between organism and environment are negligible. புரியுதா. so major difference என்னப்பா, first வந்து நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கும் ஆர்கானிசம்க்கும் நடுவில் அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, பாஸ்பரஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு. ரெயின் வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்ணும் டு தி சாயில், ஆனா பாஸ்பரஸ் வந்து அவ்வளவா ஆட் ஆகுது இல்ல, அவ்வளவுதான் சரியா. எஸ் புரியுதாப்பா. எஸ், atmospheric input of phosphorus through rainfall are much smaller than carbon input.
புரியுதா? ரெயின் ஆனா நிறைய கார்பன் வந்து ஆட் ஆகும். சரி, ஆனா ரெயின் ஆறதுனால பாஸ்பரஸ் வந்து ஆட் ஆகுது. பாஸ்பரஸ் எப்ப ஆட் ஆகும்? அது ராக் வந்து உடையறதால தான் ஆட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா gases exchange of phosphorus between organism and environment are negligible. Gas exchange between organism and environment வந்து ரொம்ப negligible ஆ இருக்கு. சரியா? அடுத்தது healthy ecosystem are base for a wide range of economic, environmental and aesthetic goods and services. ஸோ நம்ம வந்து இப்போ அது நியூட்டன் சைக்கிள் பார்த்தாச்சா? இப்போ வந்து நம்ம ecosystem service வந்து என்னென்ன சர்வீஸ் நம்ம வந்து நம்ம என்வாயன்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம என்வாயன்மெண்ட் வந்து ecosystem வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்? அது வந்து நம்ம வந்து எக்கனாமிக் காசு சம்பாதிக்கிறோம் நம்ம என்வாயன்மெண்ட்டை யூஸ் பண்ணி. சரியா? அது வந்து நம்ம கண்ணுக்கு கூட ஏஸ்தட்டிக்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் போவோம்ல கொடைக்கானல், ஊட்டில ஏன் போறோம்? ஏன்னா அது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி, அதனால நம்ம வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்தி ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் பியூரிஃபை ஏர், water, mitigate drought, flood, cycle nutrient, generate fertile soil, provide wildlife habitat, maintain biodiversity, pollinate crop, provide storage site for carbon and also provide aesthetic, cultural and spiritual value. என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம ecosystem வந்து இதெல்லாம் அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதனால அது வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளானது. ஒண்ணுமே இல்ல. சரியா? ஜோரா கையை தட்டுங்க. ஏன்னா நம்ம இந்த சாப்டரையும் finish பண்ணிட்டோம். Come on, claps guys, well done. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணோம், பட் ஆனா எல்லா டாபிக்கையும் நான் கவர் பண்ணிருக்கேன். இப்போ திருப்பி ரிவைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி படிச்சோம். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? எஸ், அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் படிச்சோம். டீகம்போசிஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் என்னப்பா? டீகம்போசிஷன் ஃப்ராக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் லீச்சிங் நடக்கும். லீச்சிங் அப்புறம் என்ன நடக்கும்? எஸ், கேட்டாபாலிசம், ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். ஆமாவா இல்லையா? எஸ், ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது, லீச்சிங் நடக்குது, கேட்டாபாலிசம், ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? குயிக்கா. சரியா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? எஸ், டீகம்போசிஷன் லிக்னினும் கைட்டினும் இருந்தால் அது டிஃபிகல்ட் ஆயிரும். சரியா? அது இல்லாமல் நைட்ரஜன் சால்யூபிள், நைட்ரஜன் இல்லைனா கார்போஹைட்ரேட் இருந்ததுன்னா நம்ம வந்து டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். டெம்பரேச்சர் ஹையா இருந்தா, மாய்ஸ்சர் இருந்தா நம்ம வந்து டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். டெம்பரேச்சர் லோவா இருந்து, சரியா, அனரோபிசம் இருந்தா, அனரோபிக் அனரோபயோசிஸ் என்ன அர்த்தம்? இன்ஆர்கானிக் ரெஸ்பிரேஷன் இருந்தா, ஆக்சிஜன் இல்லாத ரெஸ்பிரேஷன் இருந்தா அது வந்து கம்மியா இருக்கும். சரியா? நான் அடுத்து என்ன பார்த்தோம்? எனர்ஜி ஃப்ளோ பார்த்தோம். போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் எவ்வளவு இருக்கு? 2 to 10%. சரியா? அண்ட் சாரி, போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 50% இருக்கு. அதுல இருந்து நம்ம பிளான்ட் வந்து 2 to 10% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ப்ரொடியூசரை பத்தி பார்த்தோம். சரியா? பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர்ஸ் என்ன பார்த்தோம்? சரியா? தென் டெட்ரைட்டஸ் ஃபுட் செயினை பார்த்தோம். சரியா? எஸ், டெட்ரைட்டஸ் ஃபுட் செயினோட அது மெயின் பாத்தீங்கன்னா டெட்ரைட்டஸ் ஃபுட் செயினோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து டெட்ரைட்டஸ். சரியா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது இல்லாம நம்ம என்ன பார்த்தோம்? அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல மேஜர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து கிரேசிங் ஃபுட் செயின். ஆனா டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல மேஜர் ஃப்ளோ ஆஃப் கண்டியூட் ஆஃப் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா என்னது? டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின். சரியா? அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல மேஜர் வந்து கிரேசிங் ஃபுட் செயின். ஆனா டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் பாத்தீங்கன்னா மேஜர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா த்ரூ த டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பா. இதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நான் standing crop என்ன? Yes, the standing crop is measured as the mass of living organism or number in a unit area. Basically, it is the amount of biomass present in a trophic level in a particular time. 10% law பார்த்தோம். எனர்ஜி வந்து எப்படி லூஸ் ஆயிட்டு இருக்குன்னு. இக்கோலாஜிக்கல் பிரமிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. பிரமிட் ஆஃப் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட் இன் அக்வாட்டிக் as well as in terrestrial ecosystem. ஆனா pyramid of biomass பாத்தீங்கன்னா இத கேட்பாங்க எக்ஸாம்ல. pyramid of biomass பாத்தீங்கன்னாப்பா it is inverted in an aquatic ecosystem. ஏன்னா ஒரு phyto aquatic ecosystem என்ன இருக்குப்பா? aquatic ecosystem நீங்க பாத்தீங்கன்னா aquatic ecosystemல கீழ வந்து பாத்தீங்கன்னா phytoplankton இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா zooplankton. So phytoplanktonோட பாடி மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் as compared to zooplankton. zooplankton வந்து ஹெவியா இருப்பாங்க. சரியா? சோ அதனால it is inverted pyramid of biomass in aquatic ecosystem. ஆனா டெரெஸ்ட்ரியல்ல பாத்தீங்கன்னா அது வந்து மாத்தி இருக்கும். சரி, டெரெஸ்ட்ரியல் ecosystem நீங்க பாத்தீங்கன்னா biomass is also upright.
சரியா? தென் அப்புறம் வேற என்னப்பா இதெல்லாம் பார்த்தாச்சு. pyramid of energy is always upright. ஓகே, வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். ecological section பார்த்தோம். ecological sectionல hydrox succession more water to medium water, xerox succession dry to medium water. medium water that is climax community க்கு வந்து அது வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஓகே, பிரைமரி செக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஏரியா, எங்க லைஃபே இல்லாத ஏரியால வந்து ஒரு லைஃப் வர ஆரம்பிச்சது வந்து பிரைமரி செக்ஷன் சொல்லுவோம். செகண்ட் செக்ஷன் வந்து லைஃப் உள்ள ஏரியால அது வந்து நம்ம எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் திருப்பி லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம், அது வந்து செகண்ட் செக்ஷன். செகண்ட் செக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் as compared to primary succession. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு. வெரி குட். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் செடிமெண்ட்ரியோட பேசிக்கலி நியூட்ரியன் சைக்கிளிங் வந்து ரெண்டு விதமானது. ஒன்று வந்து கேஷியஸ் கார்பன் ஆக்சைடு, செடிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். சரியா? பாஸ்பரஸோட ஸ்டோர் ஹவுஸ் என்ன பார்த்தீங்கன்னா ராக்ஸ், இதோட ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா கார்பன் டை அட்மாஸ்பியர். ஓகே, பெர்ஃபெக்ட், வெரி குட். சரிப்பா, क्वेश्चन பாருங்க. ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். detritivores perform fragmentation. The humus is further degraded by some microbes during mineralization. Water soluble inorganic material go down into the soil and get precipitated by a process called as leaching. The detritus food chain begins with living organism. Earthworms break down detritus into smaller particles by a process called as catabolism. Tell me guys. Detritus perform fragmentation. True. Humus is further degraded by some microbes. True. Water soluble inorganic nutrients go down into the soil and get precipitated by a process called leaching. True. The detritus food chain begins with living organism. No, it begins with detritus. Earthworm break down detritus into smaller particles by process of catabolism. No, by process of fragmentation. So answer is option A, B, C. Yes, 2023 ல வந்திருக்குப்பா. பாருங்க, நான் சொன்னேன்ல, இந்த ஈக்குவேஷன் GPP minus R is equal to NPP. What is R? Respiratory losses. Yes, வெரி குட். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. சரி, ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதுக்கப்புறம் NCERT திருப்பி படிங்க, அதோட நோட் செஞ்சுக்கோங்க. சரியா? அண்ட் ஆல் த பெஸ்ட். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டை போடுங்க. உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்குப்பா. ஹோம்ஒர்க் கொஸ்டின் கேட்டா, the pyramid of biomass in aquatic ecosystem is upright or inverted? Tell me in the comment box. The pyramid of biomass in aquatic ecosystem is upright or inverted? Tell me in the comment box. I'll be looking at the answers and நான் பாப்பேன் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். Have a great day. Take care. Bye bye. சிரிச்சிட்டு இருங்க.